தேவ சமூகத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இப்படி வார்த்தைகளை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட, வார்த்தைகளுக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக உடைய சத்திய வசனங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கி வரத்தக்கதாக அடியனை மறைத்து நீ பிள்ளைகளோடு வெளிப்படும்படியாக உடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களோடு கூட இறுதி வரை நிலைநிற்கிற ஒரு செய்தியை குறித்து மத்தேயு 24 நான் ஆயத்தமாய் கொண்டு வந்தேன். ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் இங்கே வந்த பிறகு வேறு ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்க சொன்னதுனால இன்னைக்கு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு என்னாயிற்று, நீங்கிற்று என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவாய் சொல்ற வார்த்தை, நான் அவளுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன். இரண்டாவது, மனப்பூர்வமா சிநேகிப்பேன். அப்புறம் மூன்றாவது, தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லுகிற வார்த்தை. இப்போ கோபம் இருக்கிற வரைக்கும் எப்படி மனப்பூர்வமா சிநேகிப்பது என்கிற ஒரு பெரிய காரியம் இருக்கு இல்லையா? உலகத்துல வாழுகிற மனுஷருக்கும் அந்த போராட்டம் உண்டு. எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதம் சிநேகிப்பேன்னு சொல்லுவாங்க. சிறு வயதுல அந்த அன்பெல்லாம் பயங்கரமா காமிப்போம். அப்புறம் பெருசாக பெருசாக பிள்ளைகளுடைய சேட்டைகள், சில காரியங்கள் கீழ்ப்படியாத காரியத்தின் நிமித்தமாக அன்பு என்னாகும், அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கும், ஒரு வித்தியாசம் வந்துடும். இங்க தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்ற, மனப்பூர்வமா சிநேகிப்பேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஐயா ஏற்கனவே என்னால சிநேகிக்க முடியாத அளவு சீர்கெட்டு போன பிள்ளைகளாகத்தான் இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. சிநேகிக்க முடியாது. ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்தோம். இப்பவும் அப்படிதான் இருந்தீங்கன்னா நீங்க தான் மனம் திரும்பணும். இல்ல பிரதர் இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, என்னால் மனப்பூர்வமா சிநேகிக்க முடியாத சீர்கேட்டோட தான் ஜனம் இருக்குது. ஆனா அந்த சீர்கேட்டை நான் என்ன செய்கிறேன்னு கேட்டீங்கன்னா குணமாக்குவேன் என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கேட்டை மன்னிப்பேன்னு சொல்லல, என்ன சொல்றாரு, குணமாக்குவேன் சொல்லிட்டு தான் அடுத்த வரை மனப்பூர்வமா சிநேகிப்பேன். இப்ப பிரதர் கடந்த காலத்தினுடைய சீர்கேடு, நான் இதெல்லாம் இப்படி பண்ண பிரதர், அப்படி பண்ண பிரதர், இதெல்லாம் விரோதமா இருந்தது, இன்னைக்கு மனம் திரும்பி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டேன், அவர் என்ன மன்னிச்சுட்டார். ஆஹா, மன்னிப்பது வேற, குணமாக்குவது வேற. எனக்கு இந்த வார்த்தையை காண்பித்து தேவனாய் கர்த்தர் சொல்லும் போது, எப்ப அந்த வார்த்தையை கவனி அப்படின்னார். நம்ம பெரும்பாலும் குணமாக்குவேன் என்கிற வார்த்தையை என்ன செய்ய மாட்டோம், நம்ம கவனிக்க மாட்டோம். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு அந்த வார்த்தையை காமிக்கும் போது ஆவியார் சொன்ன, கொஞ்சம் நெல்லு, அந்த குணமாக்குவேன்ற வார்த்தையை கவனினார். அப்ப சீர்கேட்டை மன்னிப்பேன்ல, பாவத்தை மன்னிப்பேன்ல, சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், அப்புறம் மனப்பூர்வமா சிநேகிப்பேன், அப்புறம் என்னுடைய கோபம் என்ன செய்யும், நீங்கிடுச்சு என்று சொல்லுகிற வார்த்தை. குணமாக்கப்படுகிற வரை மன்னிப்பு கேட்டோன்னு முடிச்சு போச்சா பிரதர்? பழைய காரியத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள வரணும்ல, அந்த மாற்றத்துக்கு தான் குணமாக்குவேன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அற்புதங்கள் அடையாளங்கள் குணமாக்குற வரங்கள் போட்டிருக்கு இல்லையா? அற்புதத்துக்கு அடையாளத்துக்கு நடுவுல, குணமாக்க வரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அற்புதம்னா என்ன செய்யும், அடையாளம்னா என்னது, அற்புதம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் சேர்த்தான் பெரும்பாலும் பைபிள் எழுதியிருக்கும். அற்புதங்கள் அடையாளங்கள். அற்புதங்கள் என்பது நமக்கு நடக்க வேண்டியது, அடையாளங்கள் என்பது தேவன் நமக்கு காண்பிப்பது. அடையாளம் என்ன பிரதர், நீ கடைசி நாள்ல தான் வாழ்ற என்பதனுடைய அடையாளம் என்ன பிரதர்? அங்க ஈரான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை, அதான் என்னது உனக்கு அடையாளம். என்ன அடையாளம்? கடைசி நாட்கள்ல வாழுகிறோம் என்பதனுடைய அடையாளம். அப்ப நல்லா கவனிங்க, அடையாளம் என்பது தேவன் உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்பாக, ஒருவேளை நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியமாக அந்த அடையாளத்தை தேவன் காண்பிக்கிறார். பல அடையாளங்கள் உண்டு இல்லையா? பைபிள்ல கூட தேவன் இரக்கம் பாராட்டி அன்பு பாராட்டி கிதியோன் பல முறை கேட்டாலும் அவனுக்கு அடையாளத்தை என்ன பண்ணாரு, காண்பிச்சுக்கிட்டே இருந்தா. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பி, எனக்கு இப்படி காண்பி, இப்படி காண்பி, திரும்ப திரும்ப தேவன் அது அடையாளத்தை காமிச்சுக்கிட்டே இருந்தார். அற்புதம் என்பது அதுவல்ல.
உடனடியா நமக்கு நடக்கிற அதிசயமான காரியங்கள், நோயில மற்ற காரியத்தில் நடக்கிற அற்புதம். அற்புதம் என்பது ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடியது. குணமாக்குதல் என்பது என்ன செய்யாது, ஒரு செகண்ட்ல நடக்காது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். குணமாக்குற வரம் கிரியை செய்தன என்ன பிரதர், அந்த வியாதி தேவன்னா குணமாக்குவார், அது படிப்படியா நடக்கும். படிப்படியா நடக்கிற மாற்றம் தான் குணமாக்குற வரம் நமக்குள்ள செயல்படுவது. அற்புதம் என்ன பிரதர், உடனே நடக்கும் இல்லையா? கேன்சர் கட்டி அது உடனே மறையும். எப்படி பிரதர்? அது ரொம்ப ஆச்சரிய பிரகாரமான ஒன்றா இருக்கும். பிரதர் இப்படி முந்தின ஸ்கேன் காமிக்குது, அடுத்த ஸ்கேன்ல இல்ல, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் அற்புதம். அது ரொம்ப ஆச்சரிய பிரகாரமானதா இருக்கும். ஆனா நமக்கு தேவன் குணமாக்குற அந்த வரத்தின் மூலமா நமக்குள்ள கிரியை செய்யறதுல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, டாக்டர் செஞ்சாரு, மெடிசின் செஞ்சதுட்டு போயிருவோம். வழங்குதா இல்லையா? 2011 நான் ஸ்ரீலங்கா போகும்போது அங்க ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு கர்ப்ப பையில கேன்சர் கட்டின். அவங்களுக்கு ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அம்மா வெளியே போறதுக்குள்ள அந்த கேன்சர் கட்டி வெளிப்படையா வெளியே வந்து விழுந்து கீழாச்சு. அப்புறம் அந்த பாஸ்டர் நமக்கு 2012 இங்க ஒரு 3 நாள் மீட்டிங் நடத்துறதுக்கு வந்திருந்தார். பழைய ஊழியத்தோடு தொடர்புடைய ஆட்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால இருந்து அவர் வந்திருந்தார். பிரதர் உங்க சபையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தார். நீங்க நடத்துற கூட்டம், உங்க ஊழியத்தை நான் வந்து பார்க்கணும். அவர் வேற இங்க சென்னையில வேற ஊழியம் கிடையாது, ஆனா அதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்தார். அவ்வளவு கிரியைகள் நடக்கிறதே, அப்ப அந்த கிரியைகளை நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தார். நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் தான். இங்க தேவன் அவர் மூலமா சில காரியங்கள்லாம் அடையாளப்படுத்தினார் அந்த காலகட்டத்தில். அப்ப குணமாக்குற வரம், குணமாக்குதல் என்பது நமக்குள்ள வருகிற படிப்படியாய் வருகிற மாற்றம். ஒரு மனுஷனுக்குள்ள அந்த மாற்றம் என்பது பெரும்பாலும் படிப்படியாக தான் வருது. 99.9%. நான் மாறிட்டேன் பிரதர்ன்னு சொல்றேன் எல்லாருக்குள்ளும். அப்ப தேவன் அழகா சொல்றார். என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, சீர்கேடு, சிநேகிக்க முடியாத சிநேகிடு. பழைய பாவத்தை மன்னிக்குதல் மாத்திரமல்ல, தேவன் அவர்களுக்குள்ளே வருகிற மாற்றத்தை குணமாக்குற காரியமாய் காண்பித்து இப்ப நான் மனப்பூர்வமா சிநேகிப்பேன்றார். அப்புறம் சொல்ற கோபம் முற்றிலுமா என்ன ஆயிடுச்சு, நீங்கி போயிடுச்சு. அப்ப சீர்கேடான காரியம் இருக்கும்போது என்ன உண்டாகும் பிரதர், தேவனுடைய கோபம் நம்ம மேல இருக்கும். கோபப்பட மாட்டார் நினைச்சிடாதீங்க, அடிக்க மாட்டார் நினைச்சிடாதீங்க. இப்ப இடையில ஒரு பாட்டு போட்டிருக்கல, ஃபேமஸான பாட்டு, அவர் கைவிடவே தெரியாது. ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லுது, கைவிடுவேன் இருக்கா இல்லையா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க கூட பலமுறை பாடியிருப்பீங்க, கைவிடவே அவருக்கு தெரியாது. ஆமா ஆமா, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா பைபிள் வசனம் என்ன சொல்லுது, கை விடுவேன்னு சொல்றாரா, விட மாட்டேன்னு சொல்றாரா? கை விடும்படி சூழ்நிலை வந்தா விடுவாரு. நல்லா கவனிங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்ப அந்த பாட்டு வசனத்துக்கு விரோதமானது. வசனத்துக்கு விரோதமான எதையும் ஒரு காலகட்டத்திலும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக. அப்ப நல்லா நீங்க விளங்கி கொள்ளணும். ஆண்டவர் அழகா சொல்றாரு, சிநேகிக்க முடியாத சீர்கேட்டில் அந்த ஜனங்கள் அகப்பட்டிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன? முந்தின அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கான காரணம் என்னது, எப்படியெல்லாம் அவர்கள் அகப்பட்டிருந்தாங்க, அப்படிப்பட்ட சீர்கேடு அவர்களுக்குள்ள ஏன் வந்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் எழுதுறார் 13ஆம் அதிகாரத்துல. அதை சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க, 9ஆம் வசனத்துல, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு, சகாயம் உண்டு. ஆண்டு சொல்ல, நீதான் உனக்கு நீயே கேடு உண்டாக்கிட்ட, ஆனாலும் என்னிடத்துல உனக்கு என்ன உண்டு, சகாயம் உண்டு. சகாயம்னா என்ன, சகாயர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டைம்லி ஹெல்பர் அர்த்தம். சகாயர் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா டைம்லி ஹெல்பர். அப்ப நல்லா கவனிங்க, உனக்கு நீயே கேடு உண்டாக்கிக்கிட்ட. சீர்கேடன் தேவன் சொல்ற அந்த காரியங்களுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது இந்த 13ஆம் அதிகாரத்துல. அப்புறம் அதுல இருந்து தேவன் எப்படி அதை குணமாக்குறாரு, எதை கொண்டு குணமாக்குறாரு, அப்புறம் குணமாக்கப்பட்ட பிறகு நடக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பது இந்த 2 அதிகாரத்தில் இருக்கிற பெரிய பட்டியல். ஒருவேளை அதை முடிந்த அளவுக்கு சுருக்கமா உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படி வாஞ்சிக்கிறேன். எப்படி ஒரு மனுஷன் தனக்கு தானே கேடு உண்டாக்குறான், அதுல பாருங்க என்ன சொல்றார். முதலாவது 5, 6ஆம் வசனங்கள், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் அறிந்து கொண்டேன், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு
அவர்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு? மேட்டிமை ஆயிடுச்சு. தேவனாய் கர்த்தர் சொல்லுன வனாந்தரத்துல நான் தெரிந்து கொண்டேன், அங்கதான் அவனை அறிந்தேன். ஆண்டு எங்க தெரிந்து கொண்டாரு பிரதர்? கானானுக்குள்ள கூட்டிட்டு போன எல்லா மக்களையும் தேவன் எங்கதான் தெரிந்து கொண்டாரு? அந்த வனாந்தரத்துல தான் தெரிந்து கொண்டார். தேவன் அவளுக்கான மேய்ச்சலை கொடுத்தார். மேய்ப்பனா இருந்தார், தேவையான எல்லாத்தையும் கொடுத்தார். போஷாக்கான உணவை கொடுத்தாரு, தேவையான எல்லாவற்றையும் சந்தித்தாரு. அவர்கள் திருப்தியானார்கள். ஆனா திருப்தியான பின்பு என்ன வந்துச்சான்? இருதயம் மேட்டுமை ஆயிடுச்சு. திருப்தி ஆகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேம்மா. அப்புறம் எல்லாம் திருப்தியான பிறகு என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, ஐயா என்னுடைய பலன் என்னுடைய ஞானம், நான் மாத்திரம் அந்த காலத்திலே இந்த இடத்த வாங்கலன்னா கிருபியா ஆண்டு போட்டு உனக்கு பிச்சை நினைச்சுக்க பாரு. ஆண்டு என்ன பண்ணி அறிவை வாங்கிட்டு நினைக்காதான் பாரு. ஏன்னா உன்னை விட பெரிய ஞானவான்லாம் இருந்தான், அந்த ஞானவானும் சம்பாதிச்ச நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரியல, சிலருக்கு இன்வெஸ்ட் பண்ணியே காணாம போயிடுச்சு, எங்க பண்ணன்னு தெரியல. அப்ப பிரதர் நல்லா இருக்கிறோம் நினைச்சீங்கன்னா கர்த்தர் சொல்வார், நான் உனக்கு கொடுத்த ஈவும் பாரு. அப்ப என்னுடைய ஞானம் என்னுடைய பலன் என்னுடைய காரியம் என்று நீ ஒரு காலத்துல நினையாதே என்பது தேவனாகிய கர்த்தர் உரைக்கிற வார்த்தையா இருக்கிறது. தேவனாய் கர்த்தர் உரைக்கிற வார்த்தையாக அது காணப்படுகிறது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. இத புரியுதா இல்லையா? அப்ப என்னுடைய ஞானம் சொல்லாதீங்க. திருப்தியான பிறகு உண்டாகிற மேட்டிமை. கர்த்தர் ஆசீர்வதிச்ச பிறகு பேச்சு மாறிடும், நடக்க மாறிடும், செயல்பாடுகள் மாறிடும். இதற்கு நல்ல உதாரணம் யார் கேட்டீங்கன்னா உசியா ராஜா தான். வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 26:16 என்ன சொல்லுது பாருங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கு மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். வசனம் சொல்லுது, அவன் பலப்பட்ட போது, இந்த பலப்பட்ட பிறகு அவனுடைய மனம் பாருங்க, அது அப்படியே பாத்தீங்கன்னா மேட்டிமை ஆகிட்டே இருக்குது. கேடு உண்டாகிற வரைக்கும் அது மேட்டிமை ஆகுது. ஒரே நாள் நடக்கக்கூடியது இல்லை. விளைவு என்ன பிரதர்? அந்த பெருமையை கொண்டே சர்ச்சில் காமிச்சான், சபையில காமிச்சான், ஆலயத்துக்குள்ள போய் காமிச்சான். அப்ப பிரதர் சாதாரணமா இருக்கும்போது கம்முன்னு அடக்க ஒடுக்கமா சபைக்கு போவான் வருவான், ஆலயத்துக்கு போவான் வருவான். கொஞ்சம் பணம் ஏறிட்டுன்னா அவ்வளவு பகட்டையும் எங்கொண்டே காமிப்பான், ஆலயத்திலுண்டே காமிப்பான். அதுக்கு பிறகு எலெக்ஷன் நிக்கலான்னு தோணும், செக்ரட்டரி ஆகலான்னு தோணும், ட்ரெஸரர் ஆகலான்னு தோணும், டிசி ஆகலாம், பிசி ஆகலாம், என்னென்னமோ தோணும். பாரம்பரிய சபைகளுக்கு போகிற ஆட்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன உடனே நீங்க சிலரை கூட என்ன பண்ணிடுவீங்கன்னா மனசுக்கு முன்னாடி கொண்டு வந்துருவீங்க, ஆமாயா இவன் அப்படிதான் போனான். அப்ப என்ன பிரதர்? மனம் மேட்டிமை ஆகிறது எப்ப பிரதர்? திருப்தியான பின்பு, ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு, பலப்பட்ட பின்பு. கர்த்தர் என்ன சொல்றாரு? கடைசி வரை ஒரு மாசம் எளிமையா இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் எவ்வளவு மென்மையான காரியத்துக்குள்ள வச்சாலும் ஒரு எளிமையா இருக்கிறான் பாத்தீங்களா, அவனைதான் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் தான் சொல்லுது. இப்ப மன மேட்டிமை ஆக முடியாது. மன மேட்டிமை ஆனா சிக்கல் வந்துடும். தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு. அப்ப பிரதர் கடைசி வரை தாழ்மை உள்ளவன் யாரு? அடுத்த ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஏன்ட்டு ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் அந்த ஊழியக்காரர் ரொம்ப தாழ்மை உள்ளவன்னாரு. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? என்ன அவர் பேண்ட் போடுறாரு, ஷர்ட் போடுறாரு, இன் பண்ண மாட்டேங்கிறாருனாரு. இது பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா? இன்னொருத்தர் சொன்னார் தலையை இப்படிதான் சீவி இருக்கிறாருனாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் பெரிய கண்டுபிடிப்புல பெரிய ஆள்கள். ஓ அதுதான் எளிமையினுடைய அடையாளம் போல இல்லையா? ஷூ போடாம செருப்பு போடுறாரு. அடேப்பா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா அப்படிலாம் சொல்லல. எவனொருவன் எல்லாத்தையும் சரிசமமா பழக முடியுதோ அவன் தான் யாரு? அவ்வளவு, அவன் தான் யாரு? எளிமையானவன். யாரை ஈஸியா ரீச் பண்ண முடியுதோ அவன் தான் எளிமையானவன். என்னங்க, சிலருக்கு லேசா கொஞ்சம் ஒரு ஊழியத்துல ஒரு காரியம் வந்துட்டாலே அதுக்கு பிறகு போன் எடுக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்கு பிறகு அசிஸ்டன்ட் வந்துருவாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் தான் நினைச்சுவாங்க, போன் எடுப்பாங்க, ஐயாட்ட சொல்றேம்பாங்க. ஐயா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிடுறாரு, ரொம்ப தொலை தூரத்துக்கு தொடர்பு எல்லைக்கு எங்க போயிடுவாரு? வெளியே போயிடுவாரு. ஐயா ஏன் பிரதர்? ஐயா ஒரு 4 காரியம் நடந்திருக்கும்,
ஏதோ ஒரு 4 ஆத்மா சம்பாதிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும், அதுக்குள்ளே தன்னைத்தானே பெரியவர்களாக அடையாளப்படுத்திடுவாங்க. நம்ம என்னமோ வானத்திலிருந்து கூச்ச மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, நினைச்சிடுவாங்க. அவர்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருப்பாங்க, எப்பவும் உள்ள வரவே மாட்டாங்க. அப்ப பிரதர் எளிமையா என்ன பிரதர் வசனம் சொல்லுது, மத்தேயு 18 சொல்லுது, யார் யாரிடம் ரொம்ப எளிமையா யார் அப்ரோச் பண்ண முடியுதோ, யார் எல்லார்கிட்டையும் சரிசமமா பழகுறாங்களோ அவங்க தான் என்னது எளிமையானவங்க. எல்லாத்தையும் பழக முடியல அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர், ஏதோ ஒரு பெருமை உள்ள இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஒண்ணு பண பெருமையா இருக்கும், அல்லது ஜாதி பெருமையா இருக்கும், அல்லது அழகுன்ற பெருமையா இருக்கும், அல்லது நான் ஆம்பளைன்ற பெருமையா இருக்கும். இப்ப இன்னொன்னு வர சேர்க்கணும், பொம்பளைன்ற பெருமையா இருக்கும். அது மாதிரி புதுசா இருக்கு. நான் கலரு என்னென்ன பெருமைலாம் இருக்கு இல்லையா நாட்டுல. நான் படிச்சவன், அவ படிக்காதவா, எல்லா பெருமையும் உள்ள என்ன பண்ணிடுது வந்து உள்ள வருது. அதனால என்ன செய்ய முடியல பிரதர், சிலர்கிட்ட பழக முடியுது, சிலர்கிட்ட பழக முடியல. சில வீட்டுக்குள்ள போக முடியுது, சில வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியல போக முடியல. சில வீட்டுல சாப்பிட முடியுது, சில வீட்டுல இன்னும் என்ன செய்ய முடியல சாப்பிட முடியல. ஒரு அட்வான்ஸ் சர்ச்சில் ஒருத்தர் பெரிய போஸ்டிங்கில் இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவர் இப்ப தனியா ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார், பேர்ல சொல்ல விரும்பல. அப்ப எங்க உறவினருடைய அடக்க ஆராதனை நடந்ததுல ஒருத்தர் குழி தோண்டிக்கிட்டு இருந்தான். அப்ப முந்தின நாள் இருந்தேன், நைட்டு விடிய விடிய பாத்தீங்கன்னா குழி தோன்றதுக்கு அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு அங்க போய் நின்றுகிட்டு இருந்தேன். அப்ப அவங்ககிட்ட பேசும்போது சொன்னா, நான் அட்வான்ஸ் சர்ச்சுனா. சரியா, எந்த சர்ச்சுன்னு? நான் இந்த சர்ச்சுனா. அப்படி சொல்லும்போது சொன்னா, நான் கேட்டேன் இவரை தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா அவர் அந்த ஏரியாவில் தான் இருக்கிறார். உடனே சொன்னா தெரியும் எல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, எவ்வளவுதான் இருந்தாலும் எங்க வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டார் தெரியுமா அவரு அப்படின்னா. அப்ப நான் உடனே கிண்டலா சிரிச்சுட்டே கேட்டேன், அப்ப டீ குடிப்பாரா அப்படின்னு. ஏங்க தண்ணியே குடிக்க மாட்டாருங்க, பிறகு டீ குடிப்பாரான்னு கேக்குறீங்க. ஏன்னா இப்ப அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, நான் இந்த கல்ற தோட்டத்துல குழி தோன்ற வேலை செய்யறேன், அதனால அவர் பாசு தான் பெரிய லெவல்ல ஊழியெல்லாம் பண்றாங்க தான், ஆனா என் வீட்டுல அவரால் என்ன செய்ய முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அப்ப ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். நீ கஷ்டப்படுன்னு நினைக்கிறா? இல்லங்க, அவர் வேற ஜாதி, நான் வேற ஜாதின்னா. இப்ப அவனுக்கு அந்த ஃபீல் இருக்குல்ல, என் வீட்டுக்கு வராரு, எங்க சபைக்கு ஊழியம் பண்ண வராரு, ஆனா என் வீட்டுல அவர் என்ன செய்ய மாட்டாரு, தண்ணி குடிக்க மாட்டார்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இதான் பெருமையினுடைய அடையாளம். ட்ரெஸ்ஸை பார்த்து, தலைச்சீவி இருக்கிறத பார்த்து, செருப்பு போட்டிருக்கிறத பார்த்து நீங்க சிலர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஐயோ ரொம்ப எளிமையானவங்கன்னு சொல்லிடக்கூடாது. உங்களால முடிஞ்சா ரீச் பண்ணி பாருங்க, உங்களால முடிஞ்சா அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாருங்க, அல்லது அவங்கள மீட் பண்ணி பாருங்க, அல்லது அவங்ககிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்க. ஏதாவது விளங்குதா இல்லையா? என்கிட்ட 2 ஊழியக்காரர் ஒரு நாள் சொன்னார், பிரதர் இவரு பரவாயில்ல பிரதர், அவர் அப்படின்னார். நான் சொன்னேன், இல்ல பிரதர் அவர் தான் எளிமையானவர், அவரை நீங்க ஈஸியா போய் என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். வேணா சொல்றேன், நான் கூட சொல்றேன், தாரேன். நான் ஊழியக்காரனாவே இருந்தா கூட இந்த பர்டிகுலர் ஊழிய காட்டு அப்பாயின்மெண்ட் கூட என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆனா நான் வாங்கி தரேன், அவர்கிட்ட பாக்குறீங்களா, போலாமா அப்படின்னு. கோட்டை வச்சு, உடுத்தி இருக்கிற உடையை வச்சு இவர் எளிமையானவர். தாழ்மை என்பது என்ன பிரதர்? ஆண்டு அழகா சொல்லார், உங்களால எல்லாத்தையும் எந்த இடத்திலும் எப்பொழுதோ சரிசமமா பேச முடியணும், அவங்க வீட்டுக்கு போக முடியணும், முடிஞ்சா அவங்க வீட்டுல தங்க முடியணும். ஐயா ஒரு நாள் நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல கூட தங்கலாம், ஆனா அடுத்த நாள் தேவநாய் கத்தர் அந்த வீடு தான் வச்சிருந்தா அங்க என்ன செய்யணும்? ஒரு நாள் ஸ்டார் ஹோட்டல்ல கத்தர் தங்க வைப்பாரு, அழகா கத்தர் கூட்டிட்டு போவாரு, அட்டாச்சு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி ரூம் தருவாரு, என்னங்க எல்லாம் தருவாரு. அடுத்த நாள் எங்க கொண்டே தங்க வைப்பாரு? கரண்ட் இல்லாத ஒரு ஆதிவாசி கிராமத்துல ஒரு ஆதிவாசி வீட்டுல வந்து தங்க வைப்பாரு. அங்க போய் என்ன செய்யணும்? அங்க போய் தங்கணும்ல. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி ஒரு ஆலயத்தை குஜராத்ல பிரவேசம் பண்ணிட்டு வந்தோம். என் கூட வந்து 2 சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுடைய வழக்கத்தின்படி தட்டப்பட்டெல்லாம் அங்க ஒருத்தர் அவரோட ஆட்டெல்லாம் கொடுத்து வெட்டி நம்ம விருந்து போட்டிருந்தாங்க. ஆனா என்னன்னா, ஆடை தோளோட வெட்டி உள்ள போட்டிருந்தான். ஆடை எப்படி இருந்தா தோளோட வெட்டி உள்ள போட்டிருந்தான். நான் பிரதர்ட்ட சொன்னேன், பிரதர் சாப்பிடுங்க, நைஸா தோலை மட்டும் விலைக்கு வச்சிருங்க, அவனுக்கு செமிச்சிடும், நமக்கு செமிக்காது. பிறகு நம்ம இங்க இருந்து 2 நாள் கழிச்சு எங்க வேண்டியிருக்கு, சென்னை திரும்ப வேண்டியிருக்கு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, சாப்பிடும் போது கொஞ்சம் தோலை மட்டும் விலைக்கிருங்க. இப்படிலாம் சில பிரச்சனை வந்தாலும் அங்க என்ன செய்யணும், சாப்பிட்டு தானே ஆகணும். அதுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் ஒரு முறை போகும்போது அவங்க கோழி விருந்து,
கோழிக்குள்ள பாத்தீங்கன்னா கோழி நகத்துல இருந்து, கோழியோட மூக்குல இருந்து, கோழியோட குடலை கூட கிளீன் பண்ணி உள்ள போட்டிருந்தான். அது நீங்க சாப்பிடணும். நான் யார் தெரியுமா? போன மாசம் நான் எங்க தங்கியிருந்தேன் தெரியுமா? அந்த ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். இன்னைக்கு நீ எனக்கு இந்த ஃபுட்டை தரியான்னு கேட்க கூடாது. அவன் தான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தான் மேட்டிமை இல்லாதவனை. தாழ்மைனா என்னன்னு முதல்ல தெரியணும். மனுஷன் தனக்கு தானே கேடு உண்டாக்குறான். எப்படி பிரதர்? அவன் திருப்தியான பின்பு, அவன் பலப்பட்ட பின்பு அவனுக்குள்ளே உண்டாகிற பெருமை, அவனுக்குள்ளே உண்டாகிறதான பெருமை அது என்னைக்கும் அழிவுதான். கர்த்தர் முதல் அதை அடையாளப்படுத்துறார். இரண்டாவது ஒன்னு சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். இப்பொழுது யாராவது ஒருவர் 10-11 வசனம். எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்போதும் உம்முடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னுடைய ரட்சிக்கிற ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், உக்கிரத்திலே அவரை நான் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவர் சொல்ல தனக்கு தானே கேடு உண்டாக்குற. இரண்டாவது எப்படி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, எனக்கு இது வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து தேவனிடத்துல கேட்டு பெறுவது. இதை விளங்கிட்டா இல்லையா? ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை 2 பிள்ளை பிறந்துச்சு. 3வது ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு ஆண்டவர்கிட்ட போராடி கேட்டேன். கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா 3வது பிள்ளைய வச்சுட்டு காலம் ஃபுல்லா எனக்கு வேதனை. கர்த்தரிடத்துல போராடி கேட்பது. நீங்க ஒண்ணு கேட்க கூடாது. யாக்கோபு கேட்கலையா பிரதர்? யாக்கோபு என்ன கேட்டா தெரியுமா? என்னை மன்னிங்கிறது தான் போராடினாரு. நான் எத்தனா இருக்கிறேன் என்னை மாற்றும் தான் போராடினாரு. நான் யாக்கோபா இருக்கிற என்னை இஸ்ரவேலாய் மாற்றும் என்பதா அந்த போராடி ஜெபித்ததனுடைய காரியமே தவிர எனக்கு இதைத்தான்னு கேட்கல. நீங்க விளங்கி கொள்ளணும். கர்த்தரிடத்துல கேட்கணும்னா பிரதர் என்ன கேட்கணும் பிரதர்? ரட்சிப்புக்காக போராடுங்க, பரிசுத்தத்துக்காக போராடுங்க, கர்த்தருக்குள்ளே வாழுகிற வாழ்க்கைக்காக போராடுங்க. அதுல எல்லாம் நமக்கு போராடி ஜெபிக்கிற ஜெபம் வராது. ஓசியா தீர்க்கதரிசி சொல்ல அழுது தேவனை நோக்கி கெஞ்சினா, என்னை மாற்றும் என்று கெஞ்சினா. ஓசியா 12 ஓசியா தீர்க்கதரிசி சொல்ல நம்ம நினைக்கிறோம், யாராவது சங்கத்தை கேட்டுட்டு தப்பா நினைக்காதீங்க, ஆண்டவரேன்னு சொல்லி போராடி கேட்டா கர்த்தர் கொடுப்பார். இங்க அதான் சொன்னார். கேட்டல, நான் மனப்பூர்வமா கொடுக்கல, என் கோபத்துல கொடுத்தேன். அடுத்த வரை என்னது? என் உக்கரத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்ப உன்னை ரட்சிக்கிற ராஜாக்கள் எங்கே? பட்டணந்தோறும் போ, எல்லா இடத்திலும் தேடு, ஒரு இடத்திலாவது ஒரு மணியா நீ கண்டுபிடி. நீ தானே கேட்ட. அப்ப நான் மனப்பூர்வமாய் தேவன் எனக்கு என்ன தருகிறாரோ அதான் ஆசீர்வாதம். அந்த மனப்பூர்வமா இல்லாம நீங்க போராடி தேவனிடத்துல மல்லு கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாது என்பதை இருதயத்துல கரெக்டா புரிஞ்சுங்க. போராடி கேட்பதில்லை பிரதர், இப்படிதான் இருக்கணும், இதுதான் என்னுடைய நெடுநாள் ஆம்பிஷன், இதுதான் நீங்கன்னா அந்த தொழிலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, வேற எதுல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் கொடுத்த தொழில் சாதாரணமான காயலாங்கடையா இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆனா அது அவர் தரணும், அது அவர் தரணும். அப்ப நல்லா கவனிங்க, போராடி கேட்பது. இங்க ஆண்டவர் சொல்ல, கோபத்துல நான் கொடுத்தேன், உக்கிரத்துல எடுத்துக்கிட்டேன். இப்ப எங்கேயும் அப்படியே திரும்பி உங்ககிட்ட வரேன். உங்க பிள்ளை உங்ககிட்ட போராடி கேக்குது, நீங்க வச்சு தொலைன்னு கொடுப்பீங்களா, அன்போட கொடுப்பீங்களான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? என்ன சொல்லுவீங்க? வச்சு தொலைன்னு தானே கொடுப்போம். அது அந்த பிள்ளைக்கும் ஆசீர்வாதமா இருக்காது, நமக்கும் அது ஒரு பெரிய ஹாப்பியாலாம் இருக்காது. ஆனா அதே இது ஒருவேளை பெற்றோர் அதை மனப்பூர்வமா அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தாங்கன்னா, அது சின்ன பொருளோ, அது ட்ரெஸ்ஸோ, அல்லது வேற எண்ணதோ, அல்லது வேறொரு சொத்தோ, அது எதுவா வேணா இருக்கட்டும், சின்னல இருந்து பெருசா கூட இருக்கட்டும், அதை பார்க்கும் போதெல்லாம் பெற்றோருக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் வருமா? வராதா? சந்தோஷம் வரும்ல. நல்ல கவனிங்க, நான் கொடுத்ததே என் பிள்ளை வாங்கிட்டான், நான் கொடுத்ததே என் பிள்ளை ஏற்றுக்கிட்டா, அது அவ அப்படியே ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கிறா. ஒரு சாதாரண உடையா கூட இருக்கட்டும், சின்ன ஒரு ட்ரெஸ், நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து வரீங்க, அழகா இருக்குன்னு உங்களுக்கு தோணிச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க, உங்க மகாட்ட கொடுக்குறீங்க, அவ இதை மனுஷன் போடுவானாங்கிறா. அப்படி வச்சுக்கிடும், இதை மனுஷன் போடுவானாங்கிறா. அது தூக்கி ஓரமா வச்சுட்டா, அதை போடவே இல்லை. என்ன உங்களுக்கு எப்படி பயங்கர ஹாப்பியா இருக்குமா? என்னங்க, அது எது பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதை வாங்கி நல்லா இருக்குப்பா நல்லா இருக்குமான்னு வச்சுக்கிட்டா,
அதை அவ போடுறா. அதை போடும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகுமா? ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமா? நல்ல விலைக்கு கொள்ளுங்க. அதே தான் ஆண்டவரும். என் பிள்ளைக்கு கொடுத்தேன், அவ ஏற்றுக்கிட்டா. இது எனக்கு சித்தம்னு சொன்னேன், அதை அப்படியே அவ ஏற்றுக்கிட்டா. இதுதான் உனக்கு நான் வைத்திருக்கிற பாதைன்னு சொன்னேன். என் மகளுக்கு பிடிக்காதுதான், என் மகனுக்கு பிடிக்காதுதான். ஆனா அதை அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டான்னா தேவன் மகிழ்ச்சி அடைவான். இப்ப கோபத்துல கொடுத்தே உக்கரத்தில் எடுத்துக்கொண்டேன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிடிவாதமாய் நான் தேவனிடத்திலே மன்றாடுவது. அப்ப எப்பொழுதும் நான் சொல்ற வழக்கம் உண்டு. அப்ப கர்த்தர்ட்ட கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா பிரதர்? உரிமை உண்டு. ஆண்டவரே, இது என்னுடைய ஆசை, உம்மிட்ட சொல்லிட்டேன், ஆனாலும் உமது சித்தம்னு சொல்ல தெரியணும். அதை கர்த்தர் வேண்டான்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை வரணும். நான் சொல்லிட்டேன் என் ஆசை ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன், கர்த்தர் சொல்லிட்டாரு வேண்டான்ட்டாரு, நான் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும்ல. அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு, ஏற்றுக்கொள்ளணும்ல. நல்ல கவனிங்க. இதுதான் பிரதர், இது என் சென்டிமெண்ட் பிரதர், எனக்கு இது இப்படி பிரதர். வாழ்க்கையில நிறைய காரியத்தை சென்டிமெண்ட் பிரதர், இது எனக்கு பிரதர், என் ஆசை பிரதர், மொத வாங்கினது பிரதர். கர்த்தர் அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு வந்தா அதை நோக்கி நகர தெரியணும். எது தேவன் நியமிச்சிருக்கிறாரோ அதை நோக்கி வரணும். ஒரே பிடிவாதம், இதுதான் பிரதர், இதுதான் பிரதர், எனக்கு மாப்பிள்ளை இப்படிதான் வேணும், செய்யவே முடியாது. பொண்ணு இப்படி வேணும் பிரதர், செய்யவே முடியாது. ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்கிட்ட போய் கேளுங்க, நீங்க நினைச்ச மாதிரிதான் பொண்ணு உன் மனைவி இருக்கிறாளா, நீங்க நினைச்ச மாதிரிதான் உன் ஹஸ்பண்ட் இருக்கிறாரான்னு கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்லயும் இருக்காது. என்னங்க, அவங்க எல்லாம் வாழதான் செய்யறாங்க, ஒரு வீட்லயும் இருக்காது. அப்ப பிரதர் எல்லாத்திலையும் பிடிவாதம், எல்லாத்திலும் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இதை விட்டு மாற முடியாது. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் மருமகன் தேடிட்டு இருக்கிறாங்க, 30 வயசு ஆயிடுச்சு, 29 இருந்தா பரவாயில்ல, 30 ஆயிடுச்சு. நாங்க இப்ப 29க்கு 30க்கு ஒரு 400 கிலோமீட்டர் தூரம் இருக்கா? நாங்க 400 கிலோமீட்டர் தூரம் இருக்கா? என்னங்க இது? 30 வயசு 29 வயசுக்காரன் சிலவன் 40 வயசு மாதிரி இருப்பான். இன்னொருத்தன் 35 வயசுக்காரன் 25 வயசு மாதிரி இருப்பான். இப்ப நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, ஏம்மா நீ போன உடனே கல்யாணம் பண்ணும்போது கல்யாண கார்டு கொடுக்க போவீங்க இல்லையா, அப்ப மாப்பிள்ளையோட பர்த் சர்டிபிகேட்டும் சேர்த்தா கொண்டு போவீங்க? போன உடனே இல்ல மாப்பிள்ளைக்கு என்ன வயசு சொல்லுங்கன்னு எவனா கேட்க போறானா? யாராவது மாப்பிள்ளைக்கு என்ன வயசுன்னு கேட்க போறானா? காடை பார்த்தோன்னா பாப்பா வெயிட்டா இருக்கு, சாப்பாடு வெயிட்டா இருக்கும், சரி இதுக்கு 5 பேரா போயிருவோம், இது கொஞ்சம் காடே டம்மியா இருக்கு, இதுக்கு ஒருத்தர் போனா போதும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் இல்லையா? எனக்கு ஒரு நண்பர் உண்டு, பெரும்பாலும் பந்தியில வரும்போது அவர் வீட்டுல இருந்து அவரோட மொய் கவர்ல வச்சுதான் கொண்டுருவார். அதுல 500 ரூபா வச்சுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு 200 ரூபாய் சொல்லிட்டு இருப்பாரு. பழைய நண்பர் ஒருத்தர். ஏன்டான்னு கேட்டா அவன் போட்ட சோறுக்கு அது போதும் பாரு. பல முறை அந்த கியூல போகும்போது அவன் கவரை மாத்தி உள்ள வச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா இது, அவன் போட்ட சோறுக்கு அவ்வளவு போதும் அப்படிமா. நல்லா கவனிங்க, எதுக்கு நான் சொல்ற கேட்டா, அப்படிதான் வாழ போறானே தவிர மாப்பிள்ளைக்கு என்ன வயசுன்னு கேட்க போறானா, பர்த் சர்டிபிகேட் கேட்க போறானா, என்ன கேட்க போறான்? ஆனா ஒரு பிடிவாதம். இப்ப எங்க ஆண்டு ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரை 29 வயசுக்கு கீழே ஜோம் பண்ணுவாங்க, 29 வயசுக்கு கீழே 27 வயசுக்கு மேல. இந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் மனம் மாறணும். அதே அம்மா சொன்னாங்க, மாப்பிள்ளை 24 வயசு தான் போட்டிருக்கு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? 30னா கூடன்ற, 24 இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? மெச்சூரிட்டி இருக்காது. ஏங்க சிலவனுக்கு 18 வயசுல சூப்பர் மெச்சூரிட்டி இருக்கும், இன்னொரு கணிக்கு 70 வயசு கிழவனா இருப்பான், மெச்சூரிட்டி இருக்காது. இவனுக்கு வயசு தான் ஏறு இருக்க தவிர மண்டையில மூலங்கிறது என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. 70 வயசு ஆயிடுச்சியா, இன்னும் மெச்சூரிட்டின்னு ஒண்ணுமே இல்லையா? 18 வயசு பையன் அவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கான், 24 மெச்சூரிட்டி இருக்காராம். அப்ப நான் இப்ப நான் சொல்றேன், இப்ப அந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே 27 வயசுக்கு மேல, 29 வயசுக்கு கீழே. நாங்க எல்லாம் ஒரு மாதிரியே பாக்குறீங்க. இப்ப இந்த மாதிரி பைத்தியார்த்தனமான ஆண்டெல்லாம் ஜெபம் பண்ணா கர்த்தர் சொல்லுவாரு, டேய் சில நேரத்துல கோபத்துல கொடுப்பேன், அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உக்கரம் வரும், டபால் தூக்கிடுவேன் பாரு. என்னங்க இப்ப தூக்கணும் நினைச்சிய ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? தேவனாய் பாட்டியம்மா ரொம்ப தெளிவா இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் அழகா சொல்றாரு,
தனக்கு தானே கேடு எப்படி வருது? ஒண்ணு மேட்டு மீனால வருது, பலப்பட்ட போது வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஐயா கர்த்தர் சகாயம் செய்ய முடியாம, தேவனாய் கர்த்தர் சிநேகிக்க முடியாம ஒரு பெரிய சீர்கேடு எப்படி வந்துச்சு பிரதர்? பெருமையினால வந்தது, இப்ப இவனுடைய பிடிவாதத்தினால வந்தது. ஆண்டிடத்துல போராடுகிற, எனக்கு இதுதான் வேணும்னு கேட்கிற அந்த பிடிவாதத்தினால வந்தது. என்னைக்குமே இதுதான் வேணும்னு கேட்கவே கேட்காதீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம். நான் கேட்டதே இல்லை, நான் ஆசீர்வாதமா தான் இருக்கேன். எனக்கு இதுனாலும் ஓகே, அதனாலும் ஓகே. இதை வித்தாலும் கவலை இல்லை, வாங்கினாலும் கவலை இல்லை. வாங்கினாலும் பேஸ்புக்ல வராது, இன்ஸ்டால வராது, வித்தாலும் வராது. என்னதான் விளங்குதா இல்லையா? அது காரா இருக்கட்டு எதுக்கும் கவலையே இல்லை. பைக்கு வித்துட்டோம், அதை பத்தியும் கவலை இல்லை. வாங்கினாலும் சந்தோஷம் இல்லை, வித்தாலும் என்ன இல்லை, கவலை இல்லை. தேவன் என்னை எவ்வளி நடத்துகிறாரோ அவ்வழி போக ஆயத்தமா இருக்கிறேன். புரியும் நினைக்கிறேன். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சீர்கேட்டுக்கான காரணம் என்னன்னா, கர்த்தர் சொல்ல நீதான்றாரு இங்க சொல்லப்படுது. இன்னொரு அடுத்த ஒண்ணு சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாமா? இப்ப யாராவது ஒருவர் 13ஆம் வசனம், பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும், அவன் விவேகமில்லாத பிள்ளை, பேறு காலம் மட்டும் அவன் நிற்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், ஐயா குறித்த காலம் வருவதற்கு முன்பதாக படுகிற அந்த காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில கேடு உண்டாகும். பேர்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் திடீர்னு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு ஊழியத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை ஆயிட்டு. உடனே மிஷினரி ஸ்தாபனத்தில் போய் கேட்டார். அவங்க சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணா நான் மிஷினரியா எடுத்துக்கிறேன். நாங்க உடனே நேரா போனாரு, தெரிஞ்ச ஆள்கிட்ட சொன்னாரு, ஏதோ ஒண்ணு கழுதைய குதிரையை கொண்டு வாங்க, நான் தாலி கட்டுறேன். இப்ப நான் தாலி கட்ட ரெடி. பொண்ணே பார்க்கல, தேடவும் உள்ள, நேரா கல்யாணத்துக்கு போயிட்டாரு. அவர் நோக்கம் என்ன? இப்ப நான் மிஷினரியா போனோம், அதுக்கு தடையா இருக்கிறது என்னது? சரி, கல்யாணம் பண்ணியாச்சு, போய் ஊழியத்துக்கு போயாச்சு. ஆண்டோட போய் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு? அவர் சொன்னதை நான் சொல்றேன், அவருடைய சாட்சியம். ஆண்டோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே 2 முறை பிள்ளையை பத்து, 2 முறை தனித்தனியா பேர் காலம் பார்த்து அதெல்லாம் ஊழியத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும், அதனால ஒரே தடவை 2 பிள்ளையா கொடுத்துருங்கன்னாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தையும் கேட்டாரு. 2 பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை. 7 மாசம் ஆச்சு. ஒரு நாள் திடீர்னு ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே இந்த பேர்கால பீரியட் ரொம்ப இடைஞ்சலா இருக்குது, சீக்கிரமா கொடுத்துருன்னாரு. 7ஆவது மாசமே டெலிவரி ஆயிடுச்சு. விளையாட்டுல உண்மை. 9வது மாசம் நிறைஞ்ச பிறகு தாயா குழந்தை பிறந்த ஆரோக்கியமா இருக்கு. இவர் யோசிச்சாரு, இது ரொம்ப ட்ரபிளா இருக்கு, ஊழியத்துக்கு போக முடியல, வர முடியல, மனைவியை பைக்கில் நினைச்ச முடியல, கூட்டு போக முடியல, அதனால என்ன பண்றது? ஆண்டவரே எனக்கு இப்பவே கொடுத்துருன்னாரு. டபக்குன்னு 2 பிள்ளையும் பிறந்துச்சு. இப்ப 2ம் பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடுது. அப்ப ஆண்டுகிட்ட போய் சொன்னாரு, ஆண்டவரே தெரியாம சொல்லிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடும், 2 பிள்ளைக்கும் ஜீவனை என்ன செஞ்சிடும், தந்துரும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன்னு சொன்னாரு. கர்த்தர் அதுக்கும் ஜீவனை கொடுத்தாரு. பேர்காலம் வரை காத்திருக்கணும் இல்லையா? படிக்கிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, அப்புறம் வேலை தேடி வேலை அல்லது தொழில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுக்கு பிறகு தானே கல்யாணம். படிக்கும்போதே லவ் பண்ணா கேடு வரும். பேர்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணாம, குறித்த காலம் வரை வெயிட் பண்ணாம அப்பவே லவ் பண்ணா கேடு வரும். சீர்கெட்ட பிள்ளைகளா மாறுவீங்க. உங்க சீர்கேடு தேவன் உங்களை சிநேகிக்க முடியாதபடியான மிகப்பெரிய தூரத்துல உங்களை கொண்டே வைக்கும். எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணல, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. அவசரப்பட்டா என்ன நடக்கும் பிரதர்? அவசரப்பட்டாலே கேடுதான். அப்ப கர்த்தர் ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? பெருமை பாராட்டாத, தனக்கு தானே கேடு உண்டாக்கிட்டான். காரணம் பெருமை. 2வது பிடிவாதமா கேட்டது. 3வது சொல்றாரு, குறித்த காலம் வரை காத்திருக்காமல் படுகிற அவசரம். அது எதுவா வேணா இருக்குது. காலம் யாரு கையில் தான் இருக்குது? கர்த்தர்கிட்ட கேட்கலாம். காலத்தை அவர் தான் தீர்மானிக்கணும். எப்ப பிரதர்? எல்லா விஷயத்துக்கும், ஊழியத்துக்கு கூட அவர் தான் தீர்மானிக்கணும். எந்த சர்ச்சை எப்ப திறக்கிறது? பல இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கோம், இதுதான் முந்தி திறக்கணும், அதான் பிந்தி திறக்கணும், அவர்கிட்ட தான் காலம் இருக்கு. எனக்கு ஆசை 150வது சர்ச்சா வேங்கிய வாசல் திறக்கணும்னு. ஆனா தாண்டி போயிருச்சு. 150 வேங்கிய வாசல் சர்ச்சா தான் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் ரவுண்டா இருந்திருக்கும், கொஞ்சம் அப்படி 150வது ஆலயம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப அதை வச்சுதான் ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தர் கேப்பாடே, அது எத்தனாவதா இருந்தா உனக்கு என்ன? அது என்ன நடக்குதோ அது வரை வெயிட் பண்ணு. அந்த காலம் நிறைவேறுகிற வரை நினைச்சை காத்துரு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ஊழியமானாலும் சரி, பர்சனல் லைஃப் ஆனாலும் சரி. அதுக்கு முந்தைய அவசரப்பட்ட பிரதர், அவசரப்பட்ட சில காரியம் நிறைவேறாது. குறித்த காலத்துலதான் அந்த காரியங்கள் நிறைவேறும். இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு கூட்டம் இருக்குது, தனக்கு தானே கேடு உண்டாக்கும். அது இந்த பகுதியில் இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன்,
வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது. வாயாலே தனக்கு தானே என்ன உண்டாக்கும்? கேடு உண்டாக்கிட்டே இருக்கும். வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்காது. வாசிக்கலாமா 2 வசனத்தை? மத்தேயு 12:36-37. மத்தேயு 12:36-37. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீணான வார்த்தைகள். வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்பிக்கணும்னா சாபத்தின் வார்த்தைக்கு, அடுத்தவனை சபிச்சதுக்கு, கேவலமா தன்னைத்தானே பேசினதுக்கு, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்ததுக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணப்போ வீணான வார்த்தைக்கு கணக்கு ஒப்பிக்கணும். இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்னு பாத்துடுங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ என்ன பேசுறியோ அதான் உனக்குன்னார். நீ பேசுவது உனக்கு நடக்கும்னார். அதே அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. மூடன் என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க? நீங்க பேசுவான், முட்டாள்தனமா பேசிட்டு இருப்பான். அதுக்குமே பிரச்சனைன்றார். இப்படி சொல்லிட்டே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு ரெபேக்கால் எடுத்துக்கிடுங்க. ஆதியாகமம் 27:13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு. வாய் வச்சிட்டு சும்மா இல்ல, உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும். அதே அதிகாரத்தில் 46. பின்பு ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி, என் உயிர் எனக்கு எப்படி இருக்கு? வாயை வச்சுட்டு சும்மா இல்லைன்னா வெறுப்பாதான் மாறும். உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும். ரைட், வந்துருச்சு. இனி இப்போ வாழ்க்கை முழுக்க உனக்கு வெறுப்பா தான் இருக்கும். ஏன் பிரதர்? நீ விரும்பின மகனோட சாகுற வரைக்கும் வாழ முடியாது. நிறைய பேருக்கு அந்த சாபம் இருக்கு. யார விரும்பி பிடிச்சி ஐயோ அவனுக்காக அப்படிங்கிறானோ அவங்ககிட்ட தான் செருப்பிடி வாங்குவாங்க. எவனை வெறுக்கிறாங்களோ அங்கிருந்தா நன்மை வரும். இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில அதான் நடக்கும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. இன்னொரு வார்த்தையை பாப்போமா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. இதான் வாயை வச்சுட்டு கேட வாங்குறது. என் மேல மட்டும் இல்ல, தன் பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டான். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கறனுடைய பழி யார் மேல வரட்டும்? என் மேல வரட்டும், என் பிள்ளைங்க மேல வரட்டும். வந்துச்சா பிரதர்? வந்துச்சு. நாடே எல்லாம் போயிடுச்சு. சதறி உலகம் பூரா ஓடனான். கிட்டத்தட்ட 1940 வருஷம் காணாம போயிட்டான். 1948 தான் மறுபடியும் என்ன உண்டாகுது? இஸ்ரவேல் தேசமே ஃபார்ம் ஆகுது. அதுவரை என்னாச்சு பிரதர்? நீதான வாயை வச்சிட்டு சும்மா இல்ல, என் மேல வரட்டும், என் பிள்ளை மேல வரட்டும்னு. நீதான் கெட்டு அழியிறன்னா பரவாயில்ல, பிள்ளைகளையும் உள்ள சேர்த்துக்கிறது, பிள்ளைக்கு மேல சத்தியன்றது, பண்ற அட்டுவலியத்தெல்லாம் அதை உள்ள கொண்டுறது. தேவனாய் கர்த்தர் ரொம்ப தெளிவா நம்ம இடத்துல பேசுகிற வார்த்தையை நல்லா விளங்கிக் கொள்ளணும். வாய் வாய் அது உனக்கு தானே கேடு உண்டாக்கும், சாபத்தை உருவாக்கும். பைபிள் வசனம் சொல்லுது, தாயின் தகப்பனை சபிக்கிறவன் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும்னு வசனம் சொல்லுது. ஏமாத்தியா பைபிள் வசனமா? ஐயா, எங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்குது? எங்கேயா கொண்டே வாயை விடுறது, எதையாவது ஒண்ணு பேசுறது. அங்க போய் சபிச்சன்னா என்ன உண்டாக? நீ கொலை செய்யப்பட வேண்டியவன், நீ உயிரோடு இருக்க தகுதியற்றவன் என்று வசனம் சொல்லுது. வாய் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. இதெல்லாம் நமக்கு நாமே உருவாக்கிற கேடு. ஆண்டவர் தான் சொன்ன, இஸ்ரவேல் தனக்கு தானே கேடு உண்டாக்கி கொண்டாடினார். இப்ப இந்த சீர்கேடுகள்லாம் தேவன் சிநேகிக்கிற அளவுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், ஐயா உன்னை நான் குணமாக்க போறேன், மனப்பூர்வமா உன்னை சிநேகிக்க போறேன், என் கோபம் நீங்கி உன்னை ஆசீர்வாதமா மாற்ற போறேன். குணமாக்குதலுக்கு என்ன தேவை பிரதர்? ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், என்கிட்ட நீ திரும்பணும். எப்படி திரும்பணும்? 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். 1-2 வசனங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி, நீ உன்னுடைய அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க? திரும்புங்கள். ஆண்டவரை கர்த்தர் சொல்ல. எப்படி திரும்புவது பிரதர்? முதல்ல வார்த்தையை கண்டுபிடி, வார்த்தையை கொண்டு தேவனிடத்துல திரும்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தை உன்னை எதிலெல்லாம் குற்றப்படுத்துகிறதோ அதிலெல்லாம் மனம் திரும்பி தேவனண்டை வான்னு அர்த்தம். எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. பைபிள் இருக்கிற வசனம், அதை வாசித்தாதான் விளங்கியிருப்பேன்.
காலங்காத்தால வாட்ஸ்அப்பை திறக்கிறோம், ஒரு 100 மெசேஜ் வருது, அதுவே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருது. நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்றதான், அந்த 100 வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல நீங்க அம்பானி அதானியை விட பெரிய ஆளா இருப்பீங்க. அவ்வளவு வாக்குத்தத்தம். அம்பானி அதானி கூட அவ்வளவு வாக்குத்தத்தம் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தான் உலகத்திலே பெரிய தீர்க்கதரிசியா இருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு வாட்ஸ்அப்ல வந்துச்சு. ஒரு வார்த்தை கூட உங்க வாழ்க்கையில் நிறைவேறாது. எப்ப நிறைவேறும் பிரதர்? பைபிள் எடுத்து நீங்க வாசிக்கணும். வாசிக்கும் போது கர்த்தர் உங்களை என்னெல்லாம் குற்றப்படுத்துகிறாரோ அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட திரும்பணும். நல்ல பிரசங்கத்தை கேட்கணும். அப்ப எது கெட்ட பிரசங்கம் பிரதர்? ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவில்லாத எல்லா வார்த்தைகளும் கெட்ட பிரசங்கம் தான். என்னங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு வீடு தரப்போறார், கழுதையை தரப்போறார், குதிரையை தரப்போறார், 2 வீல் இப்ப வந்தியா, போகும்போதே உனக்கு 4 வீல் வந்துடும். இதெல்லாம் கேட்கும் போது குழு குழு குழுன்னு இருக்கும். கர்த்தர் உனக்கு புது கிட்னியை தரப்போறாரு. ஆனானப்பட்ட பவுலுக்கே புது கிட்னி தரமாட்டேன்ட்டாரு. ஆண்டவரே என் பலவீனன்னு சொன்னேன், கிருபை உனக்கு போதும் போன்ட்டாரு. உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும்ட்டாரு. என் பலன் உனக்கு போதும் போனாரு. இதே பலவீனத்தோட நிறைய பேர் வீட்டுல செயல்படாம படுத்து கிடக்குறான். நீ ஓடுறியா, அதே போதும்னாரு. அதான் அதோட அர்த்தம். உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பதனுடைய அர்த்தம் அதான். இதே பலவீனம் இன்னொன்னு கிறிஸ்தவ கவுத்தி அடிச்சு படுத்துக்கிடுவான். படுத்திருந்தா மட்டும் தலை சுத்தர நிக்கவா போகுது? அப்பவும் சுத்திட்டு தான் இருக்க போகுது. நின்றுட்டு இருந்தாலும் சுத்த போகுது, பிரசங்கம் பண்ணாலும் சுத்த போகுது, படுத்திருந்தாலும் சுத்த போகுது. அதுக்கே நான் படுக்கணும் இல்லையா? என்னங்க, இது என்னோட எண்ணத்தை நான் சொல்றேன். என் படுத்திருந்தா மட்டும் சுத்தம் நின்றுமா? அப்பவும் சுத்திட்டு தான் இருக்கும். அப்ப அது ஹீல் ஆகும் போது சுத்துறது நிக்கும். அது நின்றுட்டு இருந்தாலும் நிக்கும், படுத்திருந்தாலும் நிக்கும். கர்த்தர் என்ன சொல்லுவாரு? அப்படிதான் சொல்றாரு. அப்ப உங்களுக்கு மட்டும் எல்லாம் புதுசா வரும்போதெல்லாம் புது கிட்னி, புது ஹார்ட், புதுசு மங்களகரமா உள்ள வச்சு அனுப்புறாரு. அதுல உங்களுக்கு என்ன மனமாற்றம் வரும்? நீங்க என்ன தப்பியத்தை உணர்த்தப்படுவீங்க? அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்ல பிரசங்கத்தை கேளு, பைபிளை வாசி. வாட்ஸ்அப்ல பிரதர், மொபைல்ல வாசம் மண்டையில் நிக்காது. இதை எடுத்து வாசம் தான் நிக்கும். காலையில இருந்து என்னெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு ஒன்னு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க பாப்போம். நீங்க அதே தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்க, பார்த்துட்டே இருந்தீங்க, பட் ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. அப்ப என்ன பிரதர்? அதுவும் மைண்ட்ல நிக்காது. இதை எடுத்து வாச நிக்கும். நீங்க காலையிலே பைபிள் வாசிருந்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே பிரதர், சர்ச்சுக்கு போறதுனால வாசிக்கல, இன்னைக்கு வர காலை சர்வீஸ், என்னது சாயந்தரம் குடும்ப ஆசீர்வாத கொடுங்க, அதனால இன்னைக்கு இதே ரொம்ப ஓவர் பிரதர், நான் பைபிள்லாம் வாசிக்கலன்னு சொன்னீங்கன்னா, நேற்று வாசிச்சது பாருங்க, இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா வாட்ஸ்அப்ல பார்த்து ஞாபகம் இருக்காது. இதை எடுத்து வாசிக்கணும். நல்ல பிரசங்கத்தை கேட்கணும். அப்ப தேவன் சில காரியங்களை உணர்த்துவார். அக்கிரமமாக, சீர்கேடாக, திருந்த வேண்டிய காரியமாக சிலவற்றை தேவனாய் கர்த்தர் பேசுவார். பேசுறதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? அந்த வார்த்தையை கொண்டுதான் தேவனிடத்துல திரும்ப வேண்டும். சில நேரத்துல நீங்க பைபிள் ரீட் பண்ண நீங்க பெரிய பாவின்னு உணர்த்தப்படுவீங்க. அது வரைக்கும் நான் பரிசுத்தவான் தான் தோணும். பைபிள நிறைய வாசித்தா பிரதர், நிறைய வாசித்தா நீங்க ஒத்துக்குவீங்க, நான் தான் உலகத்திலே பெரிய பாவின்னு. விளங்கிட்டாளுங்க இல்லையா? ஏன்னா அவ்வளவு தேவன் நம்மகிட்ட இருக்கிற குறைகள் என்ன பண்ணிருப்பாரு, சுட்டி காட்டிருப்பாரு. உடனே சொல்லுவீங்க, கை தூக்கி சொல்லுவீங்க, நான் தான் உலகத்திலே பெரிய பாவின்றீங்க. அது வரைக்கும் நான் பரிசுத்தவான்பீங்க. இந்த பைபிளை ரீட் பண்ணி பாருங்க, அது உங்ககிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காமிப்போம். இந்த வார்த்தைகளை கொண்டுதான் தேவனிடத்துல திரும்ப முடியும். ஆண்டவர் தான் சொன்ன, இந்த வார்த்தைகளை கொண்டு என்கிட்ட திரும்பு, நான் உன்னை குணப்படுத்துவேன். அப்ப வார்த்தைகளை வாசிக்க 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 என்ன ஆகுது பிரதர்? ஒவ்வொரு குறையா உணர்த்தப்படுறோம், ஒன்னொன்னா ஆண்டவர்கிட்ட சொல்றோம், அதை மாத்திக்க ட்ரை பண்றோம். சிலது மாறுவதற்கு ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றங்களை நம்முடைய வாழ்வில் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்க ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தோம், இனி செய்ய போறதுன்னு தீர்மானம் பண்ணோம், அப்படியே இருந்துட்டோமா? அதுக்கப்புறம் செய்யவே இல்லையா? நீங்க முழுகி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த பிறகு, இதுவரை நான் பாவமே பண்ணல ஒரு ஆள் சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அப்ப குறைகள் தெரியும் நமக்கு, அறிந்தோ அறியாமலோ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை அதுவே ஃபேக். அறியாம என்ன பண்ணீங்க? எல்லாம் அறிஞ்சுதான் பண்ணீங்க. அறியாமலாம் ஒன்றும் பண்ணல. அறிந்தோ அறியாமலே நான் செய்த பாவங்கள் கர்த்தர் சொல்ல, எதிரா நீ அறியாம பண்ண, எல்லாம் அறிஞ்சுதான் பண்ண. ரட்சிக்கப்படாதவன் சொன்னான்னா பரவாயில்ல, ஓ அவன் அறியாம பண்ணிட்டான்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ ஆவியானவர் உனக்கு சொல்லிட்டே இருந்தாரு, இது பாவம் பண்ணாரு, செய்யாதன்னாரு, அதுதானே ஒளிச்சு செஞ்சீங்க. அதுதானே மொபைல் போன சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிங்க.
அதுக்குதானே மொபைல் போனுக்கு பாஸ்வேர்டு போட்டீங்க, யாரும் போன் எடுக்க முடியாதபடி. ஏன் பிரதர், உனக்கு அதுக்குள்ள தப்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமே. நீங்க உங்க வயசு எதுவா வேணா இருக்கட்டும், வாலி பிள்ளையா இருங்க அல்லது வயசான ஆளா இருங்க, நீங்க பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வர்ற போனை உங்க மனைவி எடுக்க முடியல, உங்க மனைவிக்கு வர்ற போனை நீங்க எடுக்க முடியலன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ள தேவன் விரும்பாத ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். அதனாலதானே மறைக்கிறீங்க. ஏன் பிரதர் சைலண்ட் மோட்லயே போன் இருக்குது, யாருக்கிட்டயோ ரகசியமா காலை எதிர்பார்க்கறீங்க, அதனால சைலண்ட் மோட்லயே வச்சிருக்கீங்க. நீங்க யாருக்கிட்டயும் ரகசிய காலை எதிர்பார்க்கலன்னா அது சைலண்ட் மோட்ல இருக்காது, போன் அடிச்சு எல்லாரும் கேட்கும். உங்களை யாரு குத்துனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க மனம் திரும்பணுங்கிறது தான் பேசிட்டு இருக்கேன். வார்த்தைகளை கொண்டு எங்கிட்ட திரும்புங்க. திருமண தேவன் நினைச்சிடவே குணமாக்குறார். வார்த்தைகள் எப்படிப்பட்டது அதை குறித்து பேசணும்னு இன்னைக்கு நேரம் இல்ல, இருந்தாலும் 1-2 வசனத்தை நான் காமிச்சிடறேன். சகரியா 8:19, ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். நீ சிநேகின்றார். முதல்ல வார்த்தையை சிநேகிச்சா தானே, வார்த்தை மேல அன்பு பாராட்டினா தானே அந்த சிநேகம் வந்தா தானே வாசிக்க முடியும், கேட்க முடியும் சொல்றார். நான் புதுசா கத்துக்கணும் பிரதர், அவன் நல்ல பிரசங்கத்தை கேட்பான். புதுசா அறிந்து கொள்ளணும். அந்த வார்த்தை மேல் இருக்கிற சிநேகம் தான், அன்புதான் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய செய்யும் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை கோதுமை மணினா சொப்பனை என்னது, பதரா இருக்கிறது. உங்கள்கிட்ட எரேமியா 23 இருந்து நான் பேசி இருக்கிறேன், நல்லா கவனிங்க. அப்ப வார்த்தை ரொம்ப 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 முக்கியமானது. வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்துல திரும்பினா கர்த்தர் என்ன செய்றாரு, சுகமாக்குறார், குணமாக்குறார், மனப்பூர்வமா சிநேகிக்கிறார். இப்ப வார்த்தை கொண்டு திரும்பதோட முடிஞ்சு வச்சா பிரதர் இல்ல, அடுத்த 2 சொல்றாரு. இப்ப அதே ஓசியா 14 அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்புறம் அடுத்து 3வது, அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேலே ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் என்னுடைய தேவர்கள் என்று என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். தமிழ் ஒரு பழமொழி உண்டு இல்லையா, செய்யும் தொழிலே ஃபேமஸான பழமொழி, செய்ய தொழில் தான் தெய்வம். ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல, அதை சொல்லாம இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். தொழில் முக்கியமா தேவன் முக்கியமானா நீங்க யாரதான் சொல்லணும்? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியமா அல்லது தொழில் முக்கியமான்னு கேட்டா யாரதான் சொல்லணும்? எது முக்கியம்? எனக்கு வேலை இருக்குன்னு கர்த்தரை தேடாம இருப்பதா அல்லது எல்லா வேலையும் விட்டுட்டு தேவனை தேடுவதா? வேலை இல்லாம உலகத்தில் யாருமே இல்ல, எல்லாருமே பிஸியா தான் இருக்கிறோம். என் நண்பர் அடிக்கடி சொல்வார், விழுப்புரத்தில் இருக்கிறார், அவர் சொல்வார், நாய்க்கு வேலையா இல்லையா, ஆனா நிக்கிறதுக்கு நேரம் இல்லையா. நாய்க்கு எந்த வேலையும் இல்லை, பட் பிஸி. நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, பயங்கர பிஸியா இருக்கு. இங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து இங்க வருது. சாயந்தரம் என்னையா வேலை பார்த்தேன்னு கேட்டா ஒரு வேலையும் இல்லை, ஆனா பிஸியாவே இருக்கு. அதேதான் உங்களில் நிறைய பேருக்கு அதான் என்னது, ரொம்ப பிஸி. யாரு வேலை இல்லாம இருக்கா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கு. கர்த்தர் நினைச்ச விட்டுட்டு தான் நீ தேவனை தேட முடியும். இதை விளங்கிட்டாலும் அதை விட்டாதான் தேவனை தேட முடியும். அப்ப அது கூட பிஸியா தான் இருக்குது. அதேதான் இல்லையா, சிலர் அப்படிதான் பயங்கர பிஸி. இங்க போவாங்க, அங்க போவாங்க. நாய் ரோட்ல சுத்தா வீட்டுக்குள்ளே ரூமா சுத்தி வருது. உங்க வீட்டுல நீங்க அப்படி இருந்தா நீங்க தான் மனம் மாறணும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, ரொம்ப தெளிவாதான் வேத வசனம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீ தேவனிடத்துல திரும்புறல்ல, அப்போ உனக்கு எது முக்கியம் என்பது ரொம்ப முக்கியமானது. வார்த்தைகளை கொண்டு திரும்பி, உன் தொழிலை விட உன் வேலையை விட நீ தேவனை தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால எனக்கு தெய்வம் சொல்லி உன் கையின் பிரயாசத்தை சொல்லாத, உன் கைகளுடைய கிரியைகளை சொல்லாத, அதுதான் முக்கியம் சொல்லாத. ஒரு நாள் அது இல்லாம கூட போகும், ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு வழி மூணுனா 7 வழியை திறப்பார், 7 வழியை திறப்பார். அதான் விசுவாசிக்கணும். பிரதர் இது போயிடுச்சு, பரவாயில்ல, இதை விட பெட்டரா ஒண்ணு வரும், இதை விட பெட்டரா ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார்.
இதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணுமே தவிர அதுதான் முக்கியம் சொல்லி கர்த்தரை மறந்தீங்கன்னா சில வேளைகள்ல அவைகளை இழக்க வேண்டியது இருக்கும் என்பதை கர்த்தர் சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப நான் உன்னை குணமாக்க விரும்புறேன், மனப்பூர்வமா உன்னை நான் சிநேகிப்பேன். உன் மேல இருந்த கோபம்லாம் என்ன ஆயிடுச்சு? அகன்று போயிடுச்சு. அகன்று போன பிறகு என்ன ஆசீர்வாதம் பிரதர்? அதான் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. கர்த்தர் எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த 5ஆம் வசனத்திலிருந்து, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இது ஆண்டவராய் கர்த்தர் சொல்ற வார்த்தை. பனியை போல் இருப்பேன். மலை மாதிரின்னு சொல்ல, பனி மாதிரினார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பனி மாதிரி இறங்கும் என்பதுதான் சங்கீதம் 133 நமக்கு சொல்லுது. அது என்ன அர்த்தம் பிரதர்? நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அது உங்களுக்குள்ள ஆசீர்வாதமா இறங்கிடும். பனி எப்படி நீங்க என்ன ஸ்கார்ப் கட்டினாலும், மூக்க சுத்தி கட்டினாலும், காதுக்குள்ள வச்சு அடைச்சாலும் அது என்ன செய்யும்? உள்ள வந்துடும் இல்லையா, வேலை செய்யும் இல்லையா? ஆனா மழை அப்படி இல்லை. கொடை பிடிச்சா தப்பிச்சுக்கலாம், ரெயின் கோட்டு போட்டா தப்பிக்கலாம். பனிக்கு தப்பவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் வருமா. அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்க வர்றது முக்கியம் இல்லை, உங்க பிள்ளைகளையும் கூட்டு வந்து உட்கார வைங்க. அவனுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல கொண்டு வைங்க. அவளுக்கு புரியலன்னா பரவாயில்ல கொண்டு வைங்க. உங்களை விட சில நேரம் அவளுக்கு நல்லா புரியும். நம்ம தான் சின்ன பிள்ளைங்க. 2009 மூக்கு பெரியல ஒரு 4 நாள் கன்வென்ஷன் கொடுத்து போயிருந்தேன். சாயந்தரம் மீட்டிங், காலையில பைபிள் ஸ்டடி. காலையில பைபிள் ஸ்டடிக்கு முத நாள் போறேன். 4 பாட்டி, ஒரு தாத்தா. அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டல் இருக்கிற குட்டி பிள்ளைங்க ஒரு 30-35 பிள்ளைங்க. பைபிள் ஸ்டடி யாருக்கு எடுக்குதுன்னு தெரியல. என்னடா இவ்வளவு ஆண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது, இப்ப இவங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தா புரியுமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்ம நினைச்சுடுவோம் அதுங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியாது பிரதர்ன்னு. 3 நாள் முடிச்சுட்டு 4ஆவது நாள் பைபிள் ஸ்டடி என்னெல்லாம் கேள்வி கேட்டனோ, தாத்தாவும் பாட்டியும் சும்மா தான் இருந்தாங்க, பிள்ளைங்கெல்லாம் டான் பதில் சொல்லிச்சு. அப்பதான் புரிஞ்சுது, ஓஹோ நம்மளை விட அதுங்களுக்கு என்ன செய்யும், நல்லாவே புரியும். கொண்டு வந்து உட்கார வைக்க சொன்னா 1000 காரணம் சொல்லுவோம். அது அப்படி பிரதர், அவங்களுக்கு பிடிக்காது பிரதர், அவங்களுக்கு புரியாது பிரதர், 10th ஆச்சு பத்திலாம், அதனால எக்ஸாம் இருக்கு பிரதர். 10th மேல பிள்ளைகள் கெடுறதுக்கு காரணமே பேரண்ட்ஸ் தான். எப்பவும் சொல்லுவேன், அதுக்கு பூரா படிக்கணும். இப்ப படிக்கிறது முக்கியமா, கர்த்தரை தேடுறது முக்கியமா? மேக்ஸ் டியூஷன் பிரதர், சயின்ஸ் டியூஷன் பிரதர், அதுக்கு 4 கிலோமீட்டர் தள்ளி பிரதர். இங்க பக்கத்துல ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு, 1000 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்குவாரு. அவர் 5000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தான் பெஸ்ட் டீச்சர் பிரதர். அதே மாதிரி என்னைக்காவது பைபிளுக்கு உங்க பிள்ளைக்கு டியூஷன் வச்சிருக்கல? பைபிள்ல பிள்ளை வீக்கா இருக்கு, அதனால ஒரு பெஸ்ட் டியூஷன் நினைப்போம். நல்ல பாஸ்டா தேடுறீங்களா? சர்ச்சுக்கு போனா பக்கத்துல இருக்குதுமோ, ஆனா துணி எடுக்க போனா எங்க போவோம்? சர்ச்சுக்கு மட்டும் பக்கத்துல பிரதர், இது ஈஸியா இருந்துச்சு பிரதர். துணி எடுக்கிறது அது அங்கதான் நல்லா இருக்கான் பிரதர். அதே மாதிரி ஏன் பைபிளை தேட முடியல? அதே மாதிரி ஏன் கர்த்தரை தேட முடியல? அதே மாதிரி ஏன் சபையை தேட முடியல? அதே மாதிரி ஒரு காரியத்தை ஏன் தேட முடியல? அதுக்கெல்லாம் பக்கத்துல நேரம் இருந்தா, நேரம் இல்லாட்டி என் பிள்ளை படிக்கணும் இல்லையா? ஆமா, எக்ஸாம்ல பாஸ் எல்லாம் ஆயிடுவான், பட் ட்ரக் அடிக்டா இருப்பான். பரவாயில்லையா? மார்க் எல்லாம் கிடைக்கும். யார் காரணம்? பேரண்ட்ஸ் தான் காரணம். படிக்கணும் பிரதர். படிக்கிறத விட தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்குள் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் பனி மாதிரி இருப்பேன்றார். அப்ப உட்கார வச்சேன், அவன் பிடிக்காமலே உட்கார்ந்து இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள பேலன்ஸ் செய்யும். அதான் ரொம்ப முக்கியமானது. நான் வாலி பையனா இருக்கும்போது பிடிச்சு கேட்டனும் பிடிக்காம கேட்டனும், கேம்ப் நடக்கல உட்கார்ந்து இருப்போம், அப்படி கேட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் எனக்கு பின்னாடி யூஸ் ஆச்சு. பிடிக்காம உட்கார்ந்துருப்போம், கடைசி வரிசையில் உட்கார்ந்துருப்போம். ஆனாலும் அந்த பேசின அனைத்து வார்த்தைகளும் எனக்குள்ளே ஒரு நாள் விளைந்தது. பிடிக்காம தான் உட்கார்ந்துருந்தோம். ஆனா ஒரு கட்டம் வந்து தேவன் அதை நேரம் என்ன நடத்தும் போது பதிஞ்சு போயிருது. அப்ப கர்த்தர் சொல்ல, பனி மாதிரி நான் இருப்பேன்றார். நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்ககிட்ட வந்துடும் அர்த்தம். நீ உட்கார்ந்து இருக்கிறியா, பிரசங்கிக்கிறியா, பிடிச்சு உட்கார்ந்து இருந்தாலும் சரி, பிடிக்காம உட்கார்ந்து இருந்தாலும் சரி, வேற வேலையில உட்கார்ந்தாலும் சரி, என்ன திட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அதுக்கும் ஆள் இருக்கா பிரதர்? அதுக்கும் ஆள் இருக்கு. அப்படி உட்கார்ந்தாலும் சரி, கர்த்தர் சொல்ல, நான் பனி மாதிரி என்ன செய்வேன், உனக்காக நான் செயல்படுவேன். சங்கீதம் 133 சொல்லுது, இங்கேயும் அதான் சொல்லுது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அப்புறம் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான்,
லீபனோனை போல வேரூன்றி என்ன செய்வான், அவன் நிற்பான். லீபனோன் என்ன தெரியுமா? வெண்மையான மலை என்று அர்த்தம். வெண்மையான மலையில் இருக்கிற பனி பிரதேசத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அது 6 மாசம் பனி மூடி இருக்கும். மீதி 6 மாசம் அடிக்கிற சின்ன வெயில்ல 3 மாசம் கிடைக்கிற சின்ன வெளிச்சத்துல அது மறுபடியும் தளிர்க்கும். பனி மூடி இருக்கும்போது எல்லாம் காஞ்சி போயிடும். அவ்வளவு வேரூன்றி அவ்வளவு பலம் உள்ளதா இருக்கும். அங்கதான் தேவதாரு முளைக்குது. தேவதாரு எங்க இருக்கு? பனி பிரதேசம் இருக்கு. இங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா தேவதாரு விருட்சங்கள் நீ ஹிமாலயஸ்ல பார்க்கலாம். தேவதாரு இவ்வளோண்டு கட்டையை வெட்டி எரிச்சிங்கன்னா விடிய விடிய எரியும். ஏன் தெரியுமா? அது எரி அதுல இருந்து ஒரு எண்ணெய் மாதிரி கஷ்டிக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் பிரதர்? அங்க அது அவ்வளவு தூரம் என்ன செய்யுது? அது வேரூன்றி நிற்கத்தக்கதாக தேவன் பலப்படுத்துறார். பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன பிரதர்? அது நம்ம இன்னும் பலசாலியா மாத்துது. கரடு முரடான கல்லுகள் இருக்கிற இடத்துல ஒருவேளை நிக்கிற மரங்கள்லாம் பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காவே நிற்கும். அதுல இருந்து உண்டாகிற கனி டேஸ்டா இருக்கும். தண்ணி இல்லாத இடத்துல இருந்து வர்ற மரத்திலிருந்து வர்ற கனி தான் நல்லா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? என்னங்க, பப்பாளியா இருக்கட்டு, சாதாரண பலாமரமா இருக்கட்டு, பண்ருட்டி சைடு போனீங்கன்னா தோட்டத்துக்குள்ள போனீங்கன்னா தோட்டத்துக்காரர் சொல்லுவாரு, அதை பாருங்க அந்த மரம் நல்லா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு மேடான இடத்துல இருக்கும், தண்ணி இல்லாத இடத்துல இருக்கும். அங்கதான் அதோட டேஸ்டே வரும். ஏன் பிரதர்? அதனாலதான் சில நேரம் உங்களை என்னையும் தேவனாய் கர்த்தர் அந்த பாடுகளுக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள நெருக்கத்துல கொண்டு வந்து ஸ்ட்ராங் ஆக்குறாரு. கனி டேஸ்டா இருக்கும். ஏன் பிரதர் எனக்கு மட்டும் பாடு கேட்காதீங்க. அது உங்களை இன்னும் வேறுன்ற பண்ணும், இன்னும் ஆழமா உங்களை என்ன செய்யும், அது நிக்க பண்ணும். அது எவ்வளவு புயல் வீசினாலும் அந்த மரம் என்ன செய்யாது, சரியாத அளவுக்கு அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். தேவன் அதுதான் சில வழிகள் வெளியே நடத்துறார். லீபனோனை போல வேறொன்றை நிற்பான். வேகமா அடுத்தது, அவன் கிளைகள் அவனுடைய சந்ததி என்ன செய்யணும், ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும். நல்ல கவனிங்க, இதெல்லாம் பெரிய பட்டியல். சந்ததி எப்படி இருக்கும், எப்படி ஆஸ்வதிக்கப்படுவாங்க, கனி எப்படி இருக்கும், அவருடைய ஸ்மெல் எப்படி இருக்கும். வாசம் என்பது என்ன பிரதர்? இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெயர் பிரஸ்தாபத்தினுடைய அடையாளம். பழைய பாட்டில் ஒரு தகப்பன் சொல்லுவார், என் வாசத்தை என்ன பண்ணிட்டேன், கெடுத்து போட்டேன். யார் சொல்லுவா? யாக்கோபு சொல்லுவார், என் வாசம் கெட்டு போச்சியா, நீங்க நகரத்தில் போய் பட்டு நட்டுவலியா. என்ன பிரதர்? அவ்வளவு பேர் புகழோடு நான் வைத்திருந்தேன், அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன்னு அர்த்தம். அந்த வாசனை இதெல்லாம் தேவனாய் கர்த்தர் லைனா பட்டியல் போட்டு அவர் இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதங்கள் சொல்றார். அடுத்து பாருங்க, அடுத்த வசனம், இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான். ஐயா, ஆட்டோமேட்டிக்கா தூக்கி எல்லா விக்கிரகத்தையும் விக்கிரகத்தினுடைய கிரியைகளையும் மனுஷன் தூக்கி தூர போட்டுருவான். அவன்கிட்ட போய் நீ தூக்கி தூர போட்டு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு புறஜாதி மார்க்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து அவன் சீர்கேடு குணமாகி தேவனிடத்துல திரும்பின பிறகு கர்த்தர் அவனை மனப்பூர்வமாய் சேவிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து, அவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வர ஆசீர்வாதத்தை பார்த்து, உண்டாகிற செழிப்பை பார்த்து அவனே தூக்கி தூர போட்டுருவான். அவன்கிட்ட போய் என்ன சொல்ல வேண்டியதில்லை, போட்டோவை கழட்டு, அந்த விக்கிரத்துக்கு தூர போடு அப்படி சொல்ல வேண்டியதில்லை. இல்ல பிரதர், எனக்கு இன்னும் தூர போட மனசு இல்லை, இன்னும் நான் சாம்பிராணி காட்டிக்கிட்டே இருக்கிறேன்னா நீ இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலன்னு அர்த்தம். இன்னும் சீர்கேடு குணமாக்கப்படலைன்னு அர்த்தம். நல்ல விலைக்கு கொள்ளுங்க. இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, நான் அவனுக்கு செனை கொடுத்து அவன் மேல் என்ன செய்வேன், நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயீம் சொல்லுவான். தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார், நம் மீது நோக்கமாய் இருந்து நம்மை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிற தகப்பன். கடைசியை சொல்லி முடிக்கிறார் 9ஆம் வசனம், இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார். இவ்வளவு நேரம் பிரசங்கத்தை கேட்டீங்க. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார். சிலருக்கு தான் உணர முடியும். யாருக்கு பிரதர்? ஞானம் உள்ளவனுக்கு.
புத்தி உள்ளவனு தான் ஓஹோ இதுக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்குதா, இதனால தான் ஆசீர்வாதமா, சீர்கேடு குணமாக்கப்படுவதனால தான் ஆசீர்வாதமா. எங்கே நான் சொல்றேன், குணமாக்கப்படுதல். பாவத்தை அறிக்கை செஞ்சோன்னு விடுதலை வராது, நீங்க முழுக்க மாறணும். அந்த பழைய பாவங்கள் இருந்து விடுபட்டவர் என்கிற சாட்சி உண்டாகணும். அதுல இருந்து வெளியே வந்துட்டோங்கிற எண்ணம் வரணும். பாவத்து நிமித்தமாய் உண்டான காரியங்களை சீர்படுத்தத்தக்க எண்ணம் வரணும். ஒருத்தன் 1 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்க, சிம்பிளா வச்சுவிடும், 1 லட்சம் வச்சுவிடும். 1 லட்ச ரூபா கடன் வாங்கினீங்க, அவனை ஏமாத்திட்டீங்க. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி கூட வச்சுடும். சந்தர்ப்ப சூழ்நிலை, கையில காசு இல்ல பிரதர், அதனால கொடுக்க முடியல, அதனால அவனை ஏமாத்தியாச்சு. இப்ப ரசிக்கப்பட்டீங்க, ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, இப்ப கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்குமே என்ன சொல்லுவாரு, என்ஜாய் பாரா, இல்ல வாங்கின கடனை திரும்ப கொடுப்பார. ஒரே ஒரு கூட என்ன, பிள்ளைங்களும் தாயும் சேர்ந்து பைபிள் இருக்கிற அற்புதம் போய் தீர்க்கதரிசிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னாரு, பக்கத்து வீட்டுல இருந்து பாத்திரத்தெல்லாம் வாங்கினாரு. பக்கத்து வீட்டுல இருந்து பாத்திரம் எல்லாம் வாங்கப்பட்டது. பிள்ளைகள் கொடுக்க, அம்மா ஊத்த. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். இதான் அரைக்கதவு போட்டப்பட்டு குடும்பத்தார் எங்க இருக்கணும், உள்ள இருக்கணும், ஒருமித்த ஆவி செயல்படணும். இதெல்லாம் அதுக்குள்ள இருக்க ரகசியம். பிற ஒரு நாள் உங்களுக்கு முடிஞ்ச விளக்கமா நான் பேசுறேன். பிள்ளைகள் எடுத்து கொடுக்க, தாயார் ஊத்த, இப்ப எல்லா காலி குடங்களும் நிரம்பி வழியுது. பக்கத்துல தீர்க்கதரிசி இருந்தாரா, தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பிட்டார், போ இப்படி போய் பண்ணன்னு சொல்லிட்டாரு. இப்ப நிரம்பி வழியுது. நிரம்பி வழிஞ்சோன்னா டப்புன்னு மறுபடியும் கதவை போட்டுனா அந்த தாய் மறுபடியும் தீர்க்கதரிசியை தேடி போனா. எனக்கு தெரிஞ்சு இங்க உட்கார்ந்து இருக்கிற 99 பேர் போக மாட்டீங்க. நமக்கு தேவையான நிரம்பணும், நிரம்பிட்டு. எங்கே நான் சொல்ல 99% போக மாட்டீங்க. அந்த 1% நீங்க இருக்கிற நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 99% போக மாட்டீங்க. ஆனா அவ போனா, போய் கேட்டா, தீர்க்கதரிசி எல்லாம் நிரம்பிட்டியா, வீடு முழுக்க இப்ப எண்ணெயால் நிரம்பி இருக்கிறது, இப்ப நான் என்ன செய்யணும்? தீர்க்கதரிசி சொன்னாரு, வித்து முதல்ல கடன் அட, மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. முதல்ல என்ன பண்ணிரு. பொருள் இங்க கடன் பாரத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றது என்னன்னா, கடன் அடைக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? ஒன்னு திரும்ப கடன் வாங்க மாட்டேன்னு எடுக்கிற முடிவு. உருண்டாலும் பிறண்டாலும் பட்டினி இருந்தாலும் எங்கே நான் கடன் வாங்க மாட்டேன்னு எடுக்கிற முடிவு தான் கடனை விட்டு வெளியே கொண்டுரும். ரெண்டாவது, கர்த்தர்ட்ட நீங்க செய்ய வேண்டிய பொருத்தனை ஒன்று இருக்கு. ஆண்டவரே, நான் ஒருவனை ஏமாத்த மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க முதல்ல கடன் அடைப்பேன், அப்புறம்தான் மீந்ததை கொண்டு நான் என்ன செய்வேன், ஜீவனம் பண்ணுவேன் அப்படி சொல்ற பொருத்தனை. நம்ம எப்படி தெரியுமா, ஆண்டவருக்கே கல்ட்டா கொடுப்போம். நான் சொல்றது விளங்குது இல்லையா? அப்போ வாங்கின கடனை திரும்ப கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னா தானே ரைட், ஓகே நான் ஆசீர்வதிக்கிறையா, நீ எல்லாத்தையும் கொடு. அப்ப நான் என்ன பிரதர், என்னங்க நான் சேர்றதுனால உங்களை சொல்றேன், தலையில நின்றால் நடக்காது. அது சொல்லணும் இல்லையா? ஆமா சொல்லித்தான் ஆகணும். சொன்னா புரியுமா? அது புரியுதா புரியல, நம்ம கடமை சொல்ல வேண்டியது. பூனைக்கு யாரு மணி கட்டுறது, கட்டித்தானே ஆகணும். கன்வென்ஷன் கொடுத்து போயிருந்தேன். முத நாள் மேடையில் உட்காந்துருந்தேன். அந்த பாஸ்டர் சொன்ன ஊழியத்தை பத்தி எழுதுங்கன்னாரு, எழுதி கொடுத்தேன். என்னென்ன ஊழியம் மட்டும் எழுதி கொடுத்தேன். உங்களை நாங்க அங்கீகரிக்க மாட்டோம்னாரு. நான் சொன்ன, உங்களை எவன் அங்கீகரிக்க சொன்னான்னே. ஏன் பிரதர் நீங்க ஆர்டினேஷன்ல ஆங்கிலிக்கன், நாங்க அங்கீகரிக்க மாட்டோம். உங்களை அங்கீகரிக்க சொல்லவே இல்லையே, உங்களை ஏன் முதல்ல கூப்பிட சொன்னானே. எனக்கு தெரியாம கமிட்டி கூட்டிருச்சுன்னாரு. நான் வந்து பிரதர் மேடையில போய் உங்க பேரை மொட்டையா தான் வாசிப்பேன்னாரு. நீ வாசிக்கவே வேண்டாம், இப்ப தேவ செய்திக்கு நேரா போவோன்னு சொல்லி போயிருவேன். இல்லைன்னாலும் என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் நினைச்ச மாட்டேன். உன்கிட்ட வந்து நான் காலில் விழுவேன் நினைக்காத. நீ என்ன அங்கீகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதுக்கு என்ன அங்கீகரிக்கணும்? இது எந்த ஊழியக்காரும் பேச மாட்டாரு, ஆனா நான் பேசுவேன். ஏன் பிரதர், அவர் அப்படி எல்லாரையும் மிரட்டி பழக்கம். சொன்னா சொல்லி செய்தி கொடுக்க போறேன், இல்லைன்னா எளியும் போக போறேன். நீ செய்தி கொண்டு வாண்டதுல கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, அதை வச்சு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை இல்லையா? அப்ப என்ன பிரதர், பூனைக்கு யார் மணி கட்டுறது? நான் கட்ட ரெடி.
நம்ம யாரை கண்டு பயப்படுறது இல்லை. அப்ப இவங்கள்ட்ட சொல்லணும், பொருத்தனா அது நிறைவேற்றணும். ஐயா, அதை நிறைவேற்றாம இருக்கிற வரைக்கும் அடுத்த கட்டத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய தடையா இருக்கும். சில ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம இருக்கும். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, வார்த்தைகளை கொண்டு திரும்பு. நீ சிநேகிக்க முடியாத சீர்கேட்டில் தான் இருக்கிற. அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, நீ உனக்கு நீயே உருவாக்கிட்ட பிரச்சனை தானே தவிர என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா வார்த்தைகளை கொண்டு என்கிட்ட வந்து நீ குணமாக்கப்படுகிற வரை, அதுதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன், குணமாக்குதல். ஏன்னா ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தை கவனி, அது மன்னித்தல் அல்ல குணமாக்குதல் சொன்னதுனால எங்கே நான் சொல்றேன், உங்கள் கேரக்டர் மாறுற வர, உங்க வாழ்க்கை மாறுற வர, உங்களுக்குள்ள புத்தி மாறுற வர, நீங்கள் கிறிஸ்துவுக்கு நிறைய ஒப்பு கொடுக்கிற வர, நீங்கள் புது மனுஷனாய் புது சிற்சியாய் மாறுகிற வர என் நேசரால முழுமையா சிநேகிக்க முடியாது. குணமாக்கப்படணும். அப்பதான் முழுமையான சிநேகம் வரும். முழுமையான சிநேகம் வந்துச்சுன்னா தேவனுடைய கோபம்லாம் அச்சு போகும். அதுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீபனோனை போல வளருவான், லீபனோனை போல வேறொன்று நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் வாசனை லீபனோனை போல இருக்கும், அந்த லீபனோனுடைய திராட்சரசத்தை போல் இருக்கும். என்னென்ன சொன்னாரு எல்லாம் சொன்னார். எல்லாம் உங்களுக்கு குறித்து தான் மாறும். கர்த்தர் ஆசீர்வதிக்க நீங்க இன்னொரு விக்கிரகத்தை தேடி போக மாட்டீங்க, விக்கிரகத்தினுடைய சாயல்களை தேடி போக மாட்டீங்க, அந்த நாள் பார்க்கிற நட்சத்திரத்தை பார்க்கிற காரியத்தை நோக்கி போக மாட்டீங்க. எல்லாவற்றிலும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள கடந்து வந்துடும் சொல்லிட்டு சொன்னாரு. இதை ஞானவானும் புத்தியுள்ளவனும் மட்டும்தான் அறிய முடியும், கிரகிக்க முடியும், இல்லைன்னா அவர்களால் கிரகிக்க முடியாது. எதுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை எழுதி வச்சார் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த வார்த்தை ஏன் எழுதணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த செய்தி எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஞானம் உள்ளவன் ஏற்றுக்கொள்வான், புத்தி உள்ளவன் ஏற்றுக்கொள்வான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனாய் புத்தி உள்ளவனாய் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம், ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிற இடைப்பட்டு இருக்கிற வார்த்தைகளை ஒரு விஷயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கர்த்தர் சொன்னார், நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன். பாவம் சொல்ல சீர்கேடுனாரு. பாதை மாறி தேவன் விரும்பத்தகாத நிலையில சீர்கேடான காரியங்கள் பலவற்றை மனுஷன் தனக்குள்ளே உள்ளடக்கியனவா இருக்கிறான். ஒழுக்கத்துல, நன்னெறியில, ஒப்பு கொடுத்தல்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சீர்கேடு என்பது காணப்படுகிறது. கர்த்தர் சொல்ல குணமாக்குவேன், நீங்க மாறணும்ன்றார். மன்னிப்பை பெற்றா போதாதியா, செய்திருக்கிற பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றா போதாது ஐயா, நீங்க மாறணும். கர்த்தர் உங்கள் இடத்துல அந்த வார்த்தை தான் சொல்ற, குணமாக்குவேன் மகனே மகளே, நான் உன்னை குணமாக்குவேன். அந்த ஒரு பெரிய மாற்றம் உங்க ஆத்துமாவுக்குள்ள வரணும். நோய்வாய்ப்பட்டிருந்த தாவீது தேவனிடத்துல ஜெபிக்கும் போது சொன்னா, ஆண்டவரே என் ஆத்துமாவை குணமாக்கும். குணமாக்கப்படுதல், உங்களுக்குள்ள வர வேண்டிய மாற்றங்கள். இன்னைக்கு அதுக்கு நேரம் ஒப்பு கொடுப்பீங்களா? கெடான நிலைக்குள்ள இக்கட்டான நிலைக்குள்ள போனீங்கன்னா காரணம் யாரு? உங்க கடனுக்கான காரணம் யாரு? உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புக்கான காரணம் யாரு? ஐயா, ஆசீர்வாதத்தை இழந்து நிற்பதற்கான காரணம் யாரு? நான் நான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன், அது ஒரு நாளும் கர்த்தரா இருக்கவே மாட்டார். நாம தான் இருப்போமே தவிர காரணம் கர்த்தரா இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் மாறாதவர். அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களை குணமாக்கும்படி அழைக்கிறார். மனப்பூர்வமாய் உங்களை சிநேகிக்க விரும்புகிறார். அந்த குணமாக்குதல், அந்த மாற்றம் ஒரு மனப்பூர்வமான சிநேகத்தை உண்டாக்குது. இளையகுமாரன் மாற்றப்பட்டவனாய், ஒப்பு கொடுத்தவனாய், தீர்மானித்தவனாய் கடந்து வந்த போது அந்த பரம தகப்பன் ஓடி அனைத்தத ஓமையா சொன்னார். பெரிய மகிழ்ச்சி. முழு மனதோடு சிநேகிக்கிற சிநேகம், தட புடல் விருந்து, காணாமல் போன என் பிள்ளை திரும்ப கிடைத்தான் என்கிற மகிழ்ச்சி, மனப்பூர்வமான சிநேகம். ஒருவேளை இன்னைக்கு தேவனிடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவாரு, அதே அன்பு பாராட்டுவார், அதே சிநேகத்தை கொண்டாக்குவார். கோபம் இல்லையே, என் சொத்தெல்லாம் அழிச்சு போட்டாங்கிற கோபம் இல்லையே, வெளியே கடந்து போய் இளையகுமார வாழ்க்கையை இழந்துச்சான்ற கோபம் இல்லையே, கோபமெல்லாம் நீங்கி மனப்பூர்வமான சிநேகம். அது நிமித்தமாய் அவனுக்கு போடப்பட்டதான மோதிரம், அவனுக்கு அணிவிக்கப்பட்டதான உரிமை, அவனை தேவன் பழைய ஸ்தானத்தில் நிறுத்தினது.
அது மனப்பூர்வமான சிநேகத்தினுடைய அடையாளம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் உன்னை அவ்விதமாய் மாற்ற விரும்புகிறார். சீர்கேடு என்னவா இருக்கலாம்? ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயோதிபர்கள் யாரா வேணா இருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடு என்ன? இன்னைக்கு அதை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அதை குணமாக்கி உங்களை மனப்பூர்வமா சிநேகிக்க விரும்புறார். ஒருவேளை நீங்க நடந்து கொண்ட விதங்களை பார்த்து உங்க பெற்றோர் கூட வெறுக்கலாம், பழையதையே சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா மனப்பூர்வமா சிநேகிக்கிற ஒருவருக்கு முன்பாய் நிக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு இந்த சீர்கேடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி நான் பாவி என்று சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமா சிநேகிப்பார். உங்க மேல அவரு கோபம் இல்ல, உங்க மேல அவர் கோபப்பட போறதில்லை. அந்த அர்ப்பணிப்பை கண்டு தேவனாய் கர்த்தர் இறங்குவார். ஐயா, ஒருவேளை அந்த சீர்கேட்டுக்கான காரணம் எதுவா வேணா இருக்கட்டும், இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றார், தீர்க்க தரிசனமா சொல்றார், அதை நான் குணமாக்குவேன். மகனே மகளே, மனப்பூர்வமா நான் உன்னை சிநேகிப்பேன். எனக்கு உன் மேல கோபம் இல்ல, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் கோபம் இல்ல. நான் உன்னை மாற்றுவதற்காகவே, குணப்படுத்துவதற்காகவே நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உனக்கு பனியை போல் இருந்து லீபனோனை போல வேறொன்றை செய்து உன் கிளைகளை படரை செய்து உன் வாசனையை லீபனோனுடைய திராட்சரச வாசனை போல மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகள் பிள்ளைகள் மேல வந்து பலிக்கட்டும், பிள்ளைகள் மேல இறங்கட்டும். தேவனீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பலன் செய்யட்டும். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய மகிமை இறங்கட்டும். பனியை போல இறங்கும்பா, பனியை போல இறங்கும், பனியை போல இறங்கும். வந்து இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த ஆசீர்வாதத்தினுடைய மகிமை இறங்குவதாக. குணமாக்கப்படட்டும், குணமாக்கப்படட்டும். ஒருவேளை கர்த்தர் என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் மோசமானவன், மோசமானவன் யாராவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கர்த்தர் அவளை பார்த்தா சொல்றார், உன் மேல எனக்கு கோபம் இல்லப்பா, மனப்பூர்வமா நான் உன்னை சிநேகிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், அந்த மனப்பூர்வமான சிநேகத்தை எங்கள் பிள்ளைகள் மீது அந்த அன்பை நீர் காண்பிக்கவும், நீர் உயிர்ப்பிக்கவும், பலப்படுத்தவும், தகப்பனே எல்லா குறைகளை களையவும். ஒருவேளை குறைன்னு எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில் இது பாவம்னு எனக்கு தெரியும், இது தேவன் விரும்பாது எனக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை விட முடியல, அதை விட்டுட்டு வெளியே வர முடியலன்னு சொல்ற யார் இந்த இடத்துல இருந்தாலும் தேவன் அவளுக்கு உதவி செய்வீராக, அவளை குணமாக்குவீராக, அவளை மனப்பூர்வமாய் சிநேகிப்பீராக. இன்னைக்கு இந்த சிநேகம் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டு நான் ஜெபிக்கிறேன். இவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் விரோதமான இவருடைய சீர்கேடுகளை, அக்கிரமங்களை, இவருடைய கேடுகளை இவர்களே அதற்கு காரணமா இருந்தாலும் அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சபித்து, இவர்களுக்குள்ளே மட்டுமாய் கிரியை செய்த எல்லா அந்தகார வல்லமைகளையும், எல்லா சபிக்கப்பட்ட அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சபித்து, சீர்கேடுகளை எல்லாம் நான் அகற்றி போட்டு பிள்ளைகளுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனாகிய தேவன் தாமே உயிர்ப்பித்து அடுத்த நிலைக்குள்ளாய், அடுத்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் எங்கள் பிள்ளைகளை கொண்டு வார். சந்ததிகள் ஓங்கி படரட்டும், ஓங்கி வளரட்டும். மனதார ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற விதத்தில் நிலைத்திருப்பதாக.